ஓகே, ஸ்ட்ரெஸ் ட்ரை பண்றீங்க நீங்க அப்போ? வசந்தி பிரதர், வசந்தி சிஸ்டர் காணோம். வசந்தி ஐ திங்க் அவங்க வந்து ஒன்றும் சரியா வந்துட்டாங்க லைன்ல. ஓகே வந்துட்டாங்க. ஓகே சிஸ்டர் அப்ப ப்ரே பண்ணிடுவாங்க. வசந்தி ப்ரே பண்றியாமா? ஹலோ, ஆ ப்ரே பண்ண கேக்குது. சொல்றீங்களா? ஆமா ஆமா ப்ரே பண்ணுமா. அக்காவுக்கும் அண்ணனுக்கும் வெட்டிங் அனிவர்சரிக்கு. ஓகே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடிக்கு கூட எங்க எல்லாரையும் நீ கொண்டு வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட ஆன்டிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மட்டுமாய் நீர் அவர்களோடு ஒன்றாக வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதித்து ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனமாய் நீர் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருகிற ஆண்டுகளில் கூட ஆண்டவரே ஒரு பிளஸட் ஆண்டாக இருக்க ஆண்டவரே உண்மை இன்னும் அதிகமாய் அவர்கள் ஆண்டவரே அறிந்த அந்த கிருபைகளை புரிந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக பிரதர் லூயிக் கூட ஆண்டவரே அவருடைய பிறந்த நாளுக்காக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. இம்மட்டுமா தந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியாக ஏற்ற நேரத்திலே எங்கள் வாழ்க்கையை நீ நடத்தி வருகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு அருளப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையார் நீர் ஆண்டவரே உலக தோற்றத்திற்கு முன்பதாக எங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவரே அந்த தயவை புரியத்தக்க விதத்திலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா, துதிக்கிறோம். விசேஷமாக இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடி ஆண்டவரே நாங்கள் ஒரு சின்ன குரூப்பா இருந்து ஆண்டவரே இதை படித்தாலும் ஆண்டவரே இதனுடைய ஆழங்கள் சத்தியங்கள் எங்களுக்கு புரியவும் ஆண்டவரே அதை கிரகித்துக் கொள்ளவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை அளிக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம். நீ தருகிற கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வெளிப்பாடுகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உங்களுடைய வேதத்தின் மூலமாக ஆண்டவரே உங்களுடைய சித்தம், உங்களுடைய தீர்மானங்கள் இவை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் எழுதி கொடுத்து ஆண்டவரே அதை காணும்படியாக எங்கள் கண்களையும் திறந்து அதை நீர் எங்களுக்காக முன்குறித்து வைத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 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 ஓகே, Thank you. சிஸ்டர் ஹேமா வந்துட்டாங்க. குட் ஈவினிங் சிஸ்டர். குட் ஈவினிங் சிஸ்டர் ஹேமா. குட் ஈவினிங் பிரதர். குட் ஈவினிங் பிரதர். கேக்குதா? கேக்குது கேக்குது சிஸ்டர். குட் ஈவினிங். லாஸ்ட் வீக் வந்து நம்ம எதுல முடிச்சோம் அப்படின்னா மரணத்தை பத்தி நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்றத வச்சு நம்ம பார்த்தோம். ஏன்னா அது வந்து டைரக்டா நம்மளுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுடைய சுவிசேஷமே வந்து கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து அப்படின்னு நம்ம படிக்கிறோம் 1 கொரிந்தியர் 15. அப்ப அந்த காரியத்துல வந்து கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார்னும் போது அது ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறோம் அப்படின்னு பார்த்தோம். அப்படி இல்லாம கிறிஸ்துவனுடைய மரணம் அப்படின்றது வந்து எவ்வளவு வேல்யூவானது அப்படின்ட்டு போன வாரத்துல நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சோம். ஸோ இந்த வாரமும் வந்து அதை ஒட்டின கண்டினியூவேஷனே தான். ஏன்னா போன வாரமே கிறிஸ்துவனுடைய மரணத்தை பத்தி நம்ம நிறைய காரியங்கள் பார்த்தோம். இந்த வாரமும் அதே விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சேர்த்து நம்ம பார்க்க போறோம். அதனுடைய கண்டினியூட்டியா தான். அந்த லாஸ்ட் வீக் மெசேஜ் கேட்காதவங்க கூட அதுல போய் கேட்டா இருக்கும், நம்ம ரெக்கார்டிங் போட்டிருக்கிறதுல. இப்ப இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய மரணத்துல உள்ள காரியங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் மரணத்தை பற்றி நமக்கு ஒரு தெளிவு வேணும். மரணத்தை பற்றி நமக்கு ஒரு முழுமையான ஒரு புரிதல் வேணும். அதுக்கு வந்து அதனுடைய ஃபேக்ட்ஸ், அதனுடைய உண்மைகள், மரணத்தினுடைய உண்மைகள் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி மரணத்தினுடைய உண்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மரணத்தின் போது எது மரிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஃபர்ஸ்ட் மரணம்னா ஒரு ஈவெண்ட்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அந்த ஈவெண்ட்னுடைய இறுதி புள்ளி தான் வந்து மரணம். ஒருத்தர் பிறந்த உடனே அவங்க வந்து ஆதாமுக்குள் இருப்பதனால் மரணத்தை நோக்கி, அழிவை நோக்கி தான் போறாங்க. ஏன்னா அவங்க பிறந்ததே வந்து
அழிவுள்ள ஆத்மாவோடு பிறக்கிறாங்க. அப்ப அந்த மரணத்தை நோக்கி போறாங்கன்னு பார்த்தோம். அப்ப மரணத்தின் போது எது மரிக்குது அப்படின் போது மனிதன்ல வந்து நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்ப அந்த ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு சொல்லும் போது இதுல எது மரிக்கக்கூடியதா இருக்கிறது? யாராவது சொல்லலாம், பதில் சொல்லலாம். ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரமும் மறிக்குது, ஆத்மாவும் மறிக்குது. ஆத்மா மட்டும்தான் மறிக்குது. சரீரம் மண்ணு ஆத்மாதான். போயிடும். ஆமா. அப்ப சரீரத்துக்கு வந்து நம்ம மரிக்குதுன்னு சொல்றதை விட டெக்னிக்கலா அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சரீரம் வந்து அது முந்தி இருந்த நிலைக்கு திரும்புது. சரீரம் மீண்டும் மண்ணுக்கு திரும்புது, ஆவி தேவனிடத்துக்கு திரும்புது. அப்ப ஆத்மா மரிக்கிறது. ஏன்னா மரித்த பிறகு நம்ம பக்கத்திலே தான் சடலம் இருக்கும், சரீரம் இருக்கும். அதுக்கு பேரே வந்து ஒருத்தர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவங்க பேர் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இறந்துட்ட உடனே பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த பேரை சொல்லி அவரு போயிட்டாரு அப்படின்வாங்க. அவர் போயிட்டாரு, காலம் ஆயிட்டாரு அவருன்ட்டுன்னு பேரை சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அங்க இருக்கிறத பாடி எப்ப எடுக்கிறாங்கன்னு கேட்பாங்க. அவர் பேரை சொல்லி எப்ப எடுக்கிறாங்கன்னு கேட்க மாட்டாங்க. அப்ப வழக்கத்திலேயே அவங்களுக்கு உள்ள அந்த கான்சியஸ்லயே இருக்கிறது, அங்க இருக்கிறது வெறும் சரீரம். அப்ப மரித்தது எது? அந்த நபர். அது வந்து அந்த ஆத்மா. அப்ப ஆத்மா தான் மரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஏற்கனவே இந்த வசனம் பார்த்திருக்கோம். எசேக்கியேல் 18:4 பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அப்போ வேதத்தின்படி பாவம் செய்கிற ஆத்மா தான் சாகக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்தது இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து காரணம் வந்து எங்க சித்தி தான் கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு கேள்வி முன்னாடி ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போது, மரணத்தின் போது சரீரத்தை விட்டு பிரிந்து போவது எது? ஆவியா, ஆத்மாவா, சரீரமா? சரீரத்தை விட்டு பிரிந்து போவது யாராவது அவங்க வியூ சொல்லலாம். ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் இதை பத்தி ரொம்ப வாரங்களா படிச்சுக்கிட்டு வரோம். மரணத்தின் போது சரீரத்தை விட்டு பிரிந்து போறது. ஆவி வந்து தேவனிடத்துக்கு போயிடுது. ஆவி தேவன்கிட்ட போகுது. அப்புறம் ஓகே, நம்ம மனிதன்ல வந்து 3 பகுதி இருக்குன்னு பார்த்தோம். ஆவி, ஆத்மா, சரீரம். அப்ப இந்த ஆவி, ஆத்மா, சரீரம்ல கேள்வி வந்து சரீரத்தை விட்டு எது போகுது அப்படின்னும் போது சரீரம் வந்து அங்க சொல்ல முடியாது. அப்ப மீதி இருக்கிறது ஆவியா, ஆத்மாவா? அப்ப சரீரத்தை விட்டு எது போகுது அப்படின்னும் போது ஆவிதான் தேவனிடத்துல போகுது அப்படின்னு பாக்குறோம். ஏன் அப்படின்னா எது உள்ள வந்துச்சு? ஆதாம் வந்து மண்ணினால சிருஷ்டிக்கப்பட்டான். மண்ணுல சிருஷ்டிக்கப்பட்ட உடனே தேவன் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஊதின பிறகு அந்த மண்ணானது என்னவா மாறிடுச்சுன்னா ஜீவ ஆத்மாவா மாறிடுச்சு. மனிதன் ஜீவ ஆத்மா ஆனான். அப்ப அந்த மனிதன்ற மண்ணு தான் வந்து ஜீவ ஆத்மாவா மாறி இருக்கு. அப்ப உள்ள வந்தது எது அப்படின்னா உயிர் கொடுக்கக்கூடிய அந்த உந்து சக்தி. அது வந்து தேவன் தன்னுடைய சுவாசத்தை கொடுக்குறாரு. அப்ப அததான் வந்து ஆவின்றோம், ஸ்பிரிட்டு, உயிர் சக்தி, உந்து சக்தின்ட்டுன்னு. அப்ப அந்த சுவாசம் மூச்சு விடுறது இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்மா உயிரோடு இருக்கு அந்த சரீரத்துல. அந்த சரீரத்தை விட்டு தேவன் கொடுத்த ஆவி திரும்ப தேவனிடத்திலே திரும்பி போகும்போது சரீரமானது மண்ணுக்கு போற மாதிரி அப்படியே இன்ஆக்டிவ் ஆயிடுது, ஒண்ணுமே இல்லாம போயிடுது சரீரம். ஆத்மா, இது ரெண்டும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஆத்மா மரித்து விடுகிறது. அப்ப ஆவிதான் உயிர் சக்தியா இருக்கு, ஆத்மா கிடையாது. அப்ப எது திரும்ப போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆவிதான் மறுபடியும் தேவனிடத்திலேயே திரும்ப போகுது அப்படின்னு பாக்குறோம். ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம். யோவான் 6:63. யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ ஜீவ சுவாசத்தை உள்ள ஊதினார்னு பாக்குறோம். அப்ப அது என்னதுன்னா ஆவி. ஆவிதான் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அப்ப மனிதன் வந்து உயிர் அடைஞ்சிருக்கிறதுக்கும் உயிரோட இருக்கிறதுக்கும் அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுக்கும் எது காரியமா இருக்கு அப்படின்னா ஆவி. அப்ப ஆவிதான் மனிதனுக்குள்ள வந்திருக்கு, மனிதனை இயக்குது. ஆவி வெளியே போனோடனே அந்த சரீரம் இயக்கமின்றி போயிருது, ஆத்மா மரிச்சிருது. அப்ப இந்த இதுல வந்து ஏன் இந்த பிரச்சனை, இந்த கேள்வி ஏன் வந்துச்சுன்னா வேதத்துல வந்து ஒரு 2 வசனங்கள் ஒரு சின்ன குழப்பம் தரக்கூடிய வசனமா இருக்கு.
அப்ப அந்த குழப்பம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு தவறான ஒரு மொழிபெயர்ப்புனால அந்த குழப்பம் உண்டாயிருக்கு. ஸோ அந்த தவறான மொழிபெயர்ப்பு என்ன வந்து இதுல அந்த மொழிபெயர்ப்பு தவறா இருக்கு, அதனால வந்த குழப்பம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல் வசனம் வந்து 1 ராஜாக்கள்ல 17வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம் 2 வசனம் படிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ல 21 22. அந்த பிள்ளையின் மேல் ம். 3 தரம் குப்புற விழுந்து, ம். என் தேவனாகிய கர்த்தாவே, ம். இந்த பிள்ளையின் ஆத்துமா ம். அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் ம். என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். ம். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்ப வந்தது. ம். அவன் பிழைத்தான். ஓகே, இப்ப இந்த ஒரு பேசேஜ்ல வந்து பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதே மாதிரி அடுத்த வசனத்துல பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த பிள்ளையினுடைய ஆத்துமா வந்து நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆத்துமான்றது வந்து உருவாக்கப்பட்ட ஒரு பொருள், மரணத்துல அது மரிக்குதுன்னு பார்த்தோம். அப்ப உள்ள வந்தது எது? ஆத்மாவை உயிர்ப்பிக்க வச்சது எது? உயிருள்ள ஜீவனுள்ள ஆத்மாவா எப்படி மாறுச்சு அப்படின்னா ஆவிதான் உள்ள வந்துச்சு. ஆவிதான் உயிர்ப்பிக்கிறதா இருக்கு. அப்ப உள்ள வரக்கூடிய ஆவி இருக்கும்போது இங்க வந்து ஆத்மா திரும்பி வரணும் அப்படின்னு கேக்குறாரு. அதே மாதிரி பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த ஒரு மொழிபெயர்ப்புல ஆத்மா அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு தவறான மொழிபெயர்ப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா கரெக்டான மொழிபெயர்ப்பு சில வசனங்கள் சில வேர்ஷன்ஸ் வந்து கரெக்டான மொழிபெயர்த்திருக்கு. ஏன் அப்படின்னா ஆத்மா வந்து உள்ள வந்து போறது கிடையாது, ஆத்மா வந்து உருவாக்கப்படுது. ஆவி நமக்குள்ள உள்ள வரும்போது, சரீரத்திற்குள்ள ஆவி வரும்போது ஆத்மா உருவாக்கப்படுது. அப்ப வெளியே போகும்போது எது வெளியே போகுது? ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகுது. அப்ப திரும்ப உள்ள வரணும்னா ஆவிதான் வரணும். ஆவி வந்தாதான் ஆத்மா உயிரடைய முடியும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த லைஃப் கிவிங் ஸ்பிரிட், உயிர் கொடுக்கும் ஆவின்ட்டுன்னு. அப்ப இந்த ஒரு விஷயத்த வந்து வேற சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இருந்து பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அந்த செப்டுஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம் இதுக்கு முன்னாடியே. அதுதான் முதல் எபிரேயத்துல இருந்த எல்லா விஷயங்களையும் கிரேக்க மொழியில மொழிபெயர்த்த ஒரு பைபிளா இருக்கு. செப்டுஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கிரீக் பைபிள், ஹீப்ரூ ஓல்ட் டெஸ்ட்மென்ட்டோடைய கிரீக் வெர்ஷன் தான் வந்து அது. அது வந்து இயேசு கிறிஸ்துக்கு 3 centuries முன்னாடி 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மொழிபெயர்க்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நடைமுறையில் இருந்த ஒரு வேதம். அதை வச்சுதான் மறுபடியும் எபிரேயத்துல இன்னைக்கு இருக்கிற மொழிபெயர்ப்புகள் எல்லாம் அதன் அடிப்படையில மறுபடியும் எபிரேயத்துக்கு மாத்தி எழுதுறாங்க. அப்போ கடைசியா இருக்கக்கூடியது அந்த செப்டுஜென்ட் அப்படின்ற வெர்ஷன், அந்த கிரேக்க வெர்ஷன். அதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஒண்ணு இருக்கு. அந்த இதுல என்ன போட்டிருக்குன்னா அங்க சோல்னு போடல, written indeed the life of this boy to him. அவனுடைய ஜீவன், உயிர், லைஃப்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு 21வது வசனத்துல. 22வது வசனத்திலும் and it became so and returned the life of the boy to him. அந்த பையனுடைய ஜீவன் திரும்ப வந்துச்சு. அப்ப ஜீவன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஆவிதான் ஜீவன் கொடுக்கிறது. தேவனுடைய வசனம் வந்து ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்னு பார்த்தோம். அப்ப அந்த ஜீவன் கொடுக்கறது தான் வந்து உயிர் கொடுக்கக்கூடியது, அதுதான் லைஃப். அது ஆவில இருக்கு. அந்த ஆவி லைஃப் கிவிங் ஸ்பிரிட் தேவன் கிட்ட போயிருது. அப்படி பார்த்தோம்னா இந்த வசனத்துல இங்க ஆத்துமான்ற வார்த்தை வந்திருக்க கூடாது, அதுக்கு பதிலா ஜீவன்ற வார்த்தை தான் மொழிபெயர்த்து இருந்திருக்கணும். ரிட்டர்ன் த லைஃப். இவர் கேட்கறத வந்து அந்த லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மறுபடியும் அந்த வசனத்துல அந்த பையனுக்கு உள்ள வர்றதும் வந்து அண்ட் ரிட்டர்ன் த லைஃப் ஆஃப் த பாய் டு ஹிம் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த ஜீவன் திரும்ப உள்ளது. ஏன்னா நமக்கு வேதத்துல வந்து கான்ஸ்டன்டா ஒரு சத்தியம் இருக்கு அப்படின்னா அது வேதம் ஃபுல்லா ஒரே கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்ப அதுல மாறுபாடு வருது அப்படின்னும் போது நம்ம வந்து எதை போய் பார்க்கணும் அப்படின்னா அதுல மொழிபெயர்ப்புகள்ல தவறு இருக்கா. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில தவறு இருக்காது, ஆனா மொழிபெயர்ப்புகள்ல தவறு இருக்கும். ஏன்னா மொழிபெயர்ப்பு வந்து இன்ஸ்பயர்ட் கிடையாது. தேவ ஆவியினால் உந்தப்பட்டு யாரும் மொழிபெயர்க்கிறது இல்லை.
மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த இதுல படிச்சு அவங்களுக்குரிய நாலேஜ் அந்த வார்த்தைகள் அந்த எந்த மொழியில மொழிபெயர்க்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு அவங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி மொழிபெயர்க்கிறாங்க. மொழிபெயர்ப்பு வந்து தேவனுடைய ஆவியினால் உந்தப்பட்டு வந்தது கிடையாது, எழுதப்பட்டது கிடையாது. மொழிபெயர்ப்புகள் மனிதனால் செய்யப்பட்டது. அதுல பிழை இருக்கும், தவறு இருக்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தைன்றது அந்த நமக்கு மூல இதுல எவ்வளவு கிடைக்குதோ அந்த இதுல போய் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை இன்ஸ்பயர்ட் ஆனதுன்றது வந்து தேவ ஆவியினால் அருளப்பட்ட அந்த வார்த்தையில பிழை கிடையாது. அப்போ எல்லா இடத்துலயுமே வந்து ஆவிதான் உள்ள வந்திருக்கு, ஆத்மா உருவாக்கப்பட்டுச்சு, மறுபடியும் ஆவி வெளியே போகும்போது ஆத்மா இல்லாமல் போயிருது. இது ரெண்டுதும் எதுக்குள்ள டீல் ஆகுதுன்னா சரீரத்துல டீல் ஆகுது அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டு இருந்தது. அப்ப இந்த வசனத்துல மட்டும் ஆத்மா உள்ள வரட்டும்னு கேட்கிறாரு, ஆத்மா திரும்பி வந்தது அப்படின்ற போது அந்த மொழிபெயர்ப்புல வந்து அது முதல் ஆத்மா கிடையாது, அது வந்து லைஃப் அப்படின்னு இருக்கு. இது இந்த வெர்ஷன்ல மட்டும் இல்ல, இஎஸ்வின்னு வாங்க, இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் சொல்லிட்டு, அப்புறம் இன்னொன்னு பிபிபி பேசிக் பைபிள் இங்கிலீஷ்னு. ஸோ இந்த மாதிரி வெர்ஷன்ஸ்ல கூட அந்த ஆத்மான்ற வார்த்தைக்கு சோல்ன்ற வார்த்தை போடல. இது வந்து கரெக்டா அந்த செப்டுஜென்ட்ல இருந்து எடுத்த மாதிரி லைஃப்னே தான் போட்டிருக்காங்க. திஸ் சைல்ட் லைஃப் கம் இன் டு ஹிம், அவனுடைய ஜீவன் திரும்ப உள்ள வரட்டும் அப்படின்ட்டு விழுந்து அழுகுறாரு. மறுபடியும் அவனுடைய ஜீவன், அந்த குழந்தையினுடைய ஜீவன் அவனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 இதுலயுமே வந்து அந்த லைஃப் அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு வருது. அப்போ கரெக்டான மொழிபெயர்ப்பின் படி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஜீவன் ஆவிதான் அந்த பையனுக்குள்ள மறுபடியும் வருது. ஆவியை தான் திரும்ப அனுப்ப சொல்லி எலியா விழுந்து ஜெபம் பண்றாரு. ஆனா நமக்கு மொழிபெயர்ப்பினுடைய பிரச்சனைனால என்ன ஆயிடுச்சு, அது ஆத்மா அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. அதனால ஆத்மா வந்து திரும்ப உள்ள வர்றதுக்காக கேட்கல, திரும்ப ஆத்மா உள்ள அனுப்பப்படல. ஜீவன் தான் அனுப்பப்படுது, உயிர் அனுப்பப்படுது, அதாவது ஆவி அனுப்பப்படுது. ஆவி வரும்போது அந்த ஆத்மா மறுபடியும் உயிரடைஞ்சு வருது. ஸோ இது ஒரு விஷயமா இருக்கு. இதுல இது புரிஞ்சுதா இல்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ராஜா, சொல்லுங்க ஆண்டி. அந்த இதுலயே அந்த முதல் 2 வசனத்துல ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணுச்சு, திருப்பி ஆத்மா வந்துச்சுன்னு இருக்கு. ஆனா அதுக்கடுத்து 23வது வருஷத்துல அது கரெக்டா இருக்குது. எப்படின்னு சொன்னா, பார் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான், ஆத்மாவோடு இருக்கிறான்னு சொல்லல. ஆமா, உயிரோடு இருக்கிறான்னு வருது. அப்போ உயிர் போச்சு, திருப்பி உயிர் வந்துருச்சு, இப்போ உயிரோடு இருக்கிறான். அந்த 23வது வசனத்துல வந்திருக்க வேர்டு வந்து கரெக்டான வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க கூட. மத்த 2 வசனம் தான் தப்பு, ஆத்மான்னு போட்டுருக்குது. அதான் இது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஆத்மான்னு சொல்லும் போது இது தெளிவா மொழிபெயர்ப்புல இந்த ஆத்மான்னு போட்டுட்டனால நமக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, ஆத்மா வெளியே போயிட்டு மறுபடியும் ஆத்மா உள்ள வருது அப்படின்ற மாதிரி ஒரு மாற்றம் வந்துருது. ஆக்சுவலா வெளியே போனது அவனுடைய ஜீவன்றதுலதான் உயிர் இந்த இருக்கிறது, அந்த ஆவி இருக்குது. அப்ப ஆவி வெளியே போயிருது, அதனால ஜீவன் போயிருச்சு. மறுபடியும் ஆவி உள்ள வருது, அதனால ஜீவன் திரும்ப உள்ள வந்திருக்கு. அப்ப அந்த இதுவும் என்னது யங்ஸ் லிட்டர்லும் வந்து சோல்னு தான் போட்டிருக்கு. ஆமா, செப்டுஜென்ட்ல தான் இல்ல. ஆமா, செப்டுஜென்ட்லயும் இஎஸ்வி மற்ற சில வெர்ஷன்ஸ்ல வந்து அத கரெக்டா இருக்கு லைஃப்ன்ட்டுன்னு. ஏன்னா ஆத்மா சோல்ன்றது வந்து பிப்ளிக்கல் கான்செப்ட், அந்த பேசிக்கே இல்லாம வருது. சோல் கேனாட் கோ அவுட் அண்ட் கம் இன் பிகாஸ் சோல் டைஸ். அப்ப எது வெளியே போகுதுன்னு வேதத்துல மற்ற எல்லா வேதத்தையும், அதாவது அந்த ஹோல் கவுன்சில் வாங்களே, அப்ப அந்த மொத்த ஸ்கிரிப்சர்ஸ் வச்சு பார்க்கும்போது சரீரத்துல ஃபர்ஸ்ட் ஆதாமுக்கு என்ன வந்துச்சு, அவன் ஜீவ ஆத்மாவா ஆவறதுக்கு. அப்ப அவனுக்குள்ள ஜீவ சுவாசம் வந்துச்சு, த லைஃப் கிவிங் ஸ்பிரிட் கேம் இன். அப்ப அந்த ஆவி வந்தனால அவன் ஜீவ ஆத்மா ஆயிட்டான். அடுத்தது ஆவி அவனை விட்டு போனனால he became dead, அந்த ஆத்மா மரித்து விட்டது, அழிவுக்குள்ள ஆகி அப்படியே கிராஜுவலா போய் அந்த எண்ட் பாயிண்ட்ல முடியுது. அப்ப கன்சிஸ்டன்சியா நம்ம பார்க்கும்போது எது உள்ள வந்துட்டு வெளியே போகுது அப்படின்னா லைஃப் கிவிங் ஸ்பிரிட், தட் இஸ் த ஃபோர்ஸ். அந்த உந்து சக்தி தான் வந்து மனிதனை இயக்குகிறது. இயக்குறது வந்து அந்த மண் எப்படி இயக்கப்படுதுன்னும் போது அது வந்து ஆத்மாவா மாறி அது இயங்குது. மறுபடியும் அந்த ஆவி வெளியே போன உடனே அந்த ஆத்மா மரித்து விடுகிறது, மண் திரும்ப ரிட்டர்னுக்கு போறதுக்கு ஆயிடுது அப்படின்னு பாக்குறோம். சோ இது ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு வசனம் ஆச்சு, அந்த ஆத்மான்றது எப்படி போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு வசனம் இதே மாதிரி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 35வது அதிகாரம் 18வது வசனம்.
ஆதியாகமம் 35:18. மரண காலத்தில் ம். அவள் ஆத்துமா பிரியும் போது ம். அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். ம். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். இப்ப இங்கேயும் வந்து அவள் ஆத்துமா பிரியும் போது, அப்போ ஆத்துமா எங்கேயும் பிரிஞ்சு போகல, அது மரித்து போகுது. அப்போ சரீரத்துல இருந்து எது பிரிந்து போகுதுன்னா உயிர் பிரிந்து போகுது, இல்லைன்னா ஆவினும் சொல்லலாம் உயிர்னும் சொல்லலாம். ஏன்னா ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கு. ஜீவன் தான் உயிர்ன்றோம். அப்போ உயிர்னும் சொல்லலாம், ஆவினும் சொல்லலாம். இது ரெண்டுமே வந்து சினானிமஸ் வேர்டா இருக்கு, ஒத்த வார்த்தைகளா வருது வேதத்துல. ஆனா ஆத்துமான்றது வேற ஒரு அர்த்தத்துல வருது. அப்ப இங்க வந்து அவள் ஆத்துமா பிரியும் போது அப்படின்ற மாதிரி இங்க வந்திருக்கு. ஆனா ஆத்துமா பிரிஞ்சு போறது இல்ல சரீரத்துல இருந்து, அது மறிச்சுதான் போகுது. அப்ப சரியான மொழிபெயர்ப்புல வந்து மறுபடியும் என்ன அப்படின்னா, பிரிஞ்சு போகக்கூடியது வந்து உயிர் கொடுக்கும் அந்த ஆவிதான் வந்து பிரிஞ்சு போறதா வருது. மறுபடியும் அதே இந்த செப்டிஜென்ட் வெர்ஷன் அந்த இதுல வந்து இந்த 18வது வசனத்துக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அண்ட் இட் கேம் டு பாஸ் இன் ஹர் கிவிங் அப் த கோஸ்ட்னா ஆவி. அவ ஆவியை விடும்போது, ஃபார் ஷி வாஸ் டையிங், அவ மரித்து கொண்டிருக்கிறா, அவ ஆவியை விடும்போது இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆவின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த செப்டுஜென்ட் இதுல. அதே மாதிரி மற்ற சில வெர்ஷன், அந்த பேசிக் இங்கிலீஷ் பைபிள் சொன்னேன், அந்த வெர்ஷன்லயும் வந்து when her life went from her, அப்ப அவளுடைய உயிர் அவளை விட்டு பிரியும் போது, அதாவது உயிர் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு, உயிர் பிரியுதுன்றாங்க இல்லையா, அதே வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டது. அவளுடைய ஜீவன் பிரியும் போது, இல்ல அவளுடைய ஆவி பிரியும் போது, உயிர் பிரியும் போது அப்படின்னு தான் போட்டிருக்கே தவிர ஆத்துமா பிரியும் போது அப்படின்றது தவறான இது. ஆனா தமிழ் பைபிள்லயே வந்து இந்தியன் ரிவைஸ்டு வெர்ஷன் ஒரு புது தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு, நெட்ல தான் எனக்கு கிடைச்சது அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன். அதுல பார்க்கும் போதும் மரண காலத்தில் அவளுடைய உயிர் பிரியும் போது அவள் அவனுக்கு பென்னி என்று பெயரிட்டாள் இருக்கு. அப்ப இங்கேயும் வந்து உயிர் பிரியும் போது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எந்த இது வந்து கன்சிஸ்டன்சியா நம்ம இதுல வந்து பார்த்துக்கிட்டு வரோமோ, மனிதன் மரிக்கும் போது சரீரத்துல இருந்து எது பிரியுது அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில ஆவிதான், அதாவது உயிர், அந்த உயிர் இயக்க சக்தின்றது அந்த ஆவி. அந்த ஆவி தேவன் கொடுத்தது, உயிர் தேவன் கொடுத்தது. அந்த உயிர் சரீரத்தை விட்டு பிரியுது. இல்ல கோஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பிரிட் ஆவி அது பிரியுது, இல்ல லைஃப் ஜீவன் சொல்லக்கூடிய அந்த எல்லாமே வந்து சினானிமஸ் வேர்டு அது எல்லாமே. ஆனா ஆத்துமா கிடையாது. அப்போ இந்த இதுலயும் வந்து அவளுக்கு வந்து மரணத்தின் போது அப்படின்னும் போது அவளுடைய ஆவி பிரியும் போது, அவளுடைய ஜீவன் பிரியும் போது, அவளுடைய உயிர் பிரியும் போது அப்படின்றதுதான் வந்து சரியான மொழிபெயர்ப்பா இருக்கு. இது ரெண்டு தான் வந்து பைபிள்ல ஆவி பிரியறது, இந்த ஆத்மா பிரியறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழிபெயர்ப்புல வந்த பிரச்சனையினால இந்த ஒரு கன்ஃபியூஷன் வருது, ஆத்மா பிரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆத்மா பிரியறது கிடையாது. மரணத்துல நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது, ஆத்மா பிரியறது கிடையாது, ஆத்மா மரித்து போகுது. அப்ப பிரிந்து போறது எதுல இருந்து பிரிந்து போகுதுன்னா சரீரத்துல இருந்து பிரிந்து போகுது. சரீரத்துல இருந்து எது பிரிந்து போகுது? ஆவி பிரிந்து போகுது. எங்க போகுது? தேவனிடத்திற்கே போகுது. அங்க இருந்துதான் வந்துச்சு. எல்லா மனிதர்களுடைய ஆவியும் தேவனிடத்துல இருந்து வந்துச்சு. அதாவது உயிர்ப்பிக்கும் ஆவி அப்படின்றது, அந்த ஆவி வந்து தேவனிடத்துல வந்துச்சு, மறுபடியும் அங்கேயே போயிருது. அப்போ ஆத்மா அப்படின்றது வந்து எங்கேயும் போகல, அது மரித்து விடுகிறது. அது வந்து அதுக்கு மேல இல்லை, எக்ஸிஸ்ட் கிடையாது. நம்ம திரும்ப இன்னொரு இது படிக்கும் போது பைபிள்ல நிறைய பேர் உயிர் தெழுந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியும் உயிர் தெழுந்திருக்காங்க, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமும் உயிர் தெழுந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஆவி எப்படி வந்துச்சா, ஆத்மா என்னாச்சு அப்படின்றத அடுத்து வர்ற அடுத்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரத்துல நம்ம பார்ப்போம். அது வந்து அந்த டாபிக்கோட நம்ம கவர் பண்ணலாம், இன்னொரு டாபிக்கோட. ஸோ இப்போ வந்து நம்ம லைஃப் கிவிங் ஸ்பிரிட் அப்படின்றத பார்த்தோம். அப்போ இதுல வந்து ஜீவன் இல்லாட்டி உயிர் அப்படின்ற வார்த்தை வந்து ஆவி என்ற வார்த்தைக்கு இணையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நமக்கு உள்ள இருந்து வெளியே போறது, மரிக்கும் போது ஆவிதான் வெளியே போதே தவிர ஆத்மா வெளியே போறது கிடையாது. அப்ப சரீரத்தை விட்டு பிரிந்து போவது ஆவியே தவிர ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிந்து போவது கிடையாது, அது மரித்து போய் விடுகிறது. சரீரம் மண்ணுக்கு போகுது. இப்ப இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல நம்ம அடுத்த இதுக்கு போலாமா, கண்டினியூ பண்ணலாமா?
இயேசு கிறிஸ்து கூட மரிக்கிற ம். நேரத்துல கடைசியா முடிந்தது என்று சொல்லி ஆவியை தான் கர்த்தர்ட்ட பிதா கிட்ட ஒப்பு கொடுத்தாருன்னு வரும். ஆமா. ஆவியை ஒப்பு கொடுத்தாருன்னு வரும். ஆத்துமா ஒப்பு கொடுத்தாருன்னு வராது அந்த இடத்துல. ஒத்துக்கிறதுக்காரன்னு வராது. ஆவியை கரங்களுக்கு ஒப்பு கொடுத்தாரு. கொடுத்தாரு. அதான் உயிரை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு ஆவிதான் கொடுத்தாருன்னு. உயிர். ஒப்பு கொடுத்தாருன்னு அந்த நம்ம வசனத்துல வரும். ஆவின்னு சொன்னாலும் சரி, உயிர்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே வந்து ரெண்டு ஒண்ணு. ஒரே அர்த்தத்துல வரக்கூடியது. ஆனா ஆத்துமான்றது ஒரே அர்த்தத்துல வர்றது கிடையாது. ஆத்துமா வேற. அந்த இது. ம். ஓகே. நம்ம இப்ப அடுத்த இதுக்கு போலாம். இன்னும் ஒரு சில ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, மரித்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அது யாரை குறிக்குது அப்படின்னா ஆத்துமாவை குறிக்குது. இதைதான் நம்ம அப்பயே ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். யாராவது பேர் சொல்லி அவங்க மரித்துட்டார்கள் அப்படின்னு சொல்லும் போது அது சரீரத்தை சொல்லல, அந்த நபர்னு சொல்லும் போதே அது ஆத்மாவை தான் குறிக்குது. ஏன்னா அவர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி சொல்லுவாங்க. அடக்கம் பண்ணும்போது அவர் பேரை சொல்லி அடக்கம்னு சொல்ல மாட்டாங்க. பாடி எப்ப எடுக்கிறாங்க அந்த மாதிரி பாடி எப்ப வருதான் எங்க இருந்து எடுத்துட்டு வராங்கன்னா அப்ப அதெல்லாமே பாடின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அது வந்து பெயர் அற்றதாயிருது. பெயர் உள்ளது மரித்து போயிருச்சு. அப்ப மரித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரா சொல்லக்கூடியது வந்து ஆத்துமா. அப்ப நம்ம ஏற்கனவே வர இதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரசங்கில இருந்தெல்லாம் நிறைய பார்த்தோம். மரித்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது மரித்த ஆத்மாக்கள் ஒன்றும் அறியார்கள். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். அதாவது ஆத்மாக்கு அதற்கப்புறம் ஒன்றுமே தெரியாது மரித்த பிறகு. மரித்தவர்கள் போது ஆத்மா இல்லாமலே போகிறது. அது எக்ஸிஸ்டே கிடையாது. அப்போ மரித்தவர்களுடைய ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அது வந்து காணப்படாத அல்லது அறியப்படாத நிலை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான வார்த்தை தான் எபிரேய வார்த்தை ஷியோல் அப்படின்றாங்க. கிரேக்கத்துல அதுக்கு இணையான வார்த்தையா வந்து அந்த கிரேக்கத்துல ஹேடிஸ்ன்றதுக்கு வேற அர்த்தங்கள்லாம் இருக்கு. ஆனா வேதத்தின் அடிப்படையில பழைய ஏற்பாட்டுல உபயோகப்படுத்தின அதே வசனங்களை புதிய ஏற்பாட்டுல உபயோகப்படுத்தும் போது இங்க ஷியோல்னு சொன்ன வார்த்தைக்கு அங்க ஹேடிஸ்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ஹேடிஸ்ன்றத வந்து நம்ம கிரேக்க கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடாது. எபிரேய கண்ணோட்டத்துல அந்த ஷியோலுக்கு என்ன அர்த்தம் போட்டிருந்துச்சோ அதே அர்த்தத்துல ஹேடிஸ்ன்ற வார்த்தையை இங்க பயன்படுத்துறாங்க. கிரேக்கத்துல அந்த வார்த்தை தான் இருக்கு. அதனால புதிய ஏற்பாட்டுல வரும்போது ஹேடிஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அன்சீன், காணப்படாத, இல்லாட்டி அறியப்படாத, அன்னோன். அப்ப மரித்தவர்கள்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னும் போது காணப்படாத இடத்துல இருக்காங்க, அறியப்படாத இடத்துல இருக்காங்க, இருள் நிறைந்த இடத்துல இருக்காங்க, நினைவு இல்லாமல் இருக்காங்க, அவர்களுக்கு ஒன்றும் அறியாமல் இருக்கிறார்கள். இதுதான் மரித்தவர்களுடைய நிலை, மரணத்தினுடைய நிலை அப்படின்றது. இது வந்து மரணத்தை பற்றிய ஃபேக்ட்ஸ், அதனுடைய சத்தியங்கள், உண்மைகள். இப்பதான் நம்ம டாபிக் வரும். சிலுவையில கிறிஸ்து மரித்த போது அவருடைய ஆவி, ஆத்துமா மற்றும் சரீரம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்துவின் மரணத்துல அவருடைய ஆவி, இதுதான் இப்ப ஆன்டி ஜஸ்டிஸ் சொல்றாங்க. அவருடைய ஆவி என்ன பண்ணுச்சு? ஆவியை வந்து பிதாவாகிய தேவனிடம் திரும்புகிறது. அவர் திரும்ப கொடுக்கிறாரு. சோ அதுக்கு ஒரு வசனம் படிச்சிடலாம். மத்தேயு 27வது அதிகாரம் 50வது வசனம். மத்தேயு 27:50. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இப்ப இங்க வந்து அவரு ஆவியை விட்டார்ன்ற. அப்ப சரீரத்துல இருந்து எது வெளியே போயிருக்கு? அவருக்கு எதை விட்டுட்டாரு? ஆவியை தான் விட்டுருக்காரு. அதே ஆவிக்கு இன்னொரு வார்த்தை இங்க வந்து ஆவியை விட்டார் அப்படின்னு இருக்கு. அப்ப ஆவின்னு சொன்னாலும் ஜீவன் சொன்னாலும் ஒரே விஷயம் தான் அப்படின்றதுக்கு இன்னொரு வசனமும் படிக்கலாம். லூக்கா 23:46. லூக்கா 23:46. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நம்ம மேல பார்த்தோம் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார்னு பார்த்தோம். இங்கேயே சொல்றாரு என் ஆவியை உமது கரத்துல ஒப்புவிக்கிறேன்னு சொல்லிட்டு எதை விடுறாருன்னா ஜீவனை விட்டார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ ஜீவனும் ஆவியும் ஒரே அர்த்தத்தை கொண்ட வார்த்தைகள் வேதத்துல பயன்படுத்தும் போது. ஆனா ஆத்துமான்றது ஒரே அர்த்தத்துல கொண்ட வார்த்தைகள் கிடையாது. அப்ப ஜீவன் சொன்னாலும் ஆவின்னு சொன்னாலும் ஒரே விஷயம்தான். அதை வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துல அது எங்க போச்சு அப்படின்னா எல்லா மனிதர்களும் எப்படி மறிச்சு போகுதோ அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் நிகழ்ந்துச்சு. ஏன்னா அவர் வந்து தேவனா இல்ல தேவ குமாரனா ஏதோ ஒரு தெய்வீக சரீரத்துல வந்து அவர் மறிக்கல. அவர் வரும்போது நம்ம ஏற்கனவே போன வாரம் கூட பார்த்தோம், பாவ மனுஷனுடைய சாயல் எடுத்துக்கிட்டு ஆதாம்னுடைய சாயல்ல
ஒரு சர்வன்ட் போல அந்த சரீரத்துல வந்து பாவ மாம்சத்தின் சாயல்ல மனிதனை போலவே வந்து மரித்தார் இருக்கு. அப்ப மனிதன் எப்படி மரிக்கிறாரோ அதே மாதிரி தான் மரிச்சிருக்காரு அப்படின்னு தெரியுது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டோம்னா மனிதர்களுடைய மரணத்துல என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எல்லா மனிதர்களுக்கும் ஆவி தேவனிடத்திற்கு திரும்புகிறது. இதுதான் வந்து வசனத்துல ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், பிதாவினிடத்திற்கு திரும்புதுன்னு. இதேதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியும் திரும்பிடுச்சு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி அவருடைய சரீரத்தை விட்டு மரணத்தின் போது எங்க போச்சுன்னா பாதாளத்துக்கு போகல, இல்ல ஹேடிஸ் ஷியோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போகல, மாறா எங்க போயிருக்கு? பிதாவினுடைய கரங்களுக்கு. ஏன்னா அங்கிருந்து தான் வந்துச்சு, அங்க போயிருச்சு. சோ அப்ப எல்லாருடைய ஆவியும் மரித்த பிறகு தேவன்கிட்ட தான் போயிருது. அடுத்தது அவருடைய ஆத்துமா. மரணத்துல வந்து அவரோட ஆத்துமா எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆத்துமா மரணத்திற்குள்ளாய் சென்று மரிக்குது. அது நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பார்த்தோம், ஆத்துமா மரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அப்ப அவருக்கும் ஆவி, ஆத்துமா, சரீரம் இருந்துச்சு. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆத்துமா தான் மரிக்கக்கூடியதுன்னு. அப்ப இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அவருடைய ஆவி மரிக்கல. ஏன்னா ஆவியை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு இவர் மரித்தார். ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆவியை அங்க கொடுத்துட்டு தான் மரிக்கிறார். அதுதான் மரணம்ன்றதே. இங்க அப்ப மரித்தது எது அப்படின்னு பார்ப்போம். ஏசாயால 53வது அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமா மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்கள் அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இப்ப இதுல வந்து அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, ஆனா அங்க தெளிவா சொல்லியிருக்கு ஆவியை தேவன்கிட்டயே கொடுத்துட்டாருன்னு. ஆவியை மரணத்தில் ஊற்றின்னு சொல்லவே இல்லை. அப்ப ஆவிக்கும் மரணத்திற்கும், ஆவி மரிப்பதில்லை. அப்ப மரிக்கிறது எது அப்படின்னு பார்க்கும்போது அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்துல ஊற்றிருக்காரு அப்படின்னு பாக்குறோம் ஃபர்ஸ்ட். அப்ப மரிக்கும் தன்மை கொண்டது ஆத்துமா, அதை தான் மரணத்துல ஊற்ற முடியும். எது மரிக்க முடியுமோ அதுதான் மரணத்துல ஊற்ற முடியும். அப்ப ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினா ஆத்துமா தான் மரிக்க வருது. அப்ப இயேசு கிறிஸ்து மரிக்க வந்ததே வந்து ஆத்துமால தான் மரிக்க வந்திருக்காரு அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா மனிதனை போலவே அவர் வந்து மரிக்கணும் அப்படின்றனால. இன்னொரு வசனம் படிப்போம். மத்தேயு 26:37-38. பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. ஓகே, இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா கூட்டிட்டு போயிட்டு துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் அப்படின்னு பார்த்தோம். நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லென்த் டேஸ்ல கூட சொல்லும் போது அவர் வந்து வாரினால் அடிக்கப்பட்டார், அவரு சதை பிற்கப்பட்டுச்சு, முள்முடி சூட்டினாங்க, அவரையே அவருடைய சிலுவையை தூக்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரீர பிரகாரமான பாடுகளுக்கு தான் வந்து அந்த சபைகளெல்லாம் எம்பசைஸ் கொடுத்து அதை பத்தின தியானங்களே கொடுத்துட்டு உண்மையான பாடு என்ன அப்படின்றதே வந்து கண்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிருச்சு. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே சொல்லும் போது சரீரத்தை மட்டும் கொல்றவங்களுக்கு நீ பயப்படாத அப்படின்றாரு. அப்ப சொல்லிட்டு அவருடைய சரீர பாடுகளுக்காக அவரு வியாகுலப்பட்டாரா? அப்ப கெத்செமனே தோட்டத்துல ரத்த வேர்வை சிந்தி வர்ற அளவுக்கு அவருடைய துக்கம் இருந்துச்சு, வியாகுலப்பட்டாரு அப்படின்னும் போது அவர் வந்து இந்த அடிக்கப்படுறதுக்கோ இல்ல இந்த சிலுவை தூக்கிட்டு போடுறதுக்கோ முள்முடி சூட்டப்படுறதுக்கோ ஆணிகளால் அடிக்கப்படுறதுக்கோ அவரு வருத்தப்படலை. ஆனா நமக்கு எம்பசைஸ் அந்த போக்கஸ் வந்து அந்த வெளியரங்கமான அந்த ஒரு அப்படியே ரத்தம் ஒழு இருக்கக்கூடிய அந்த ஒரு முகத்தை காமிச்சு அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் வந்து காட்டி அது வியாகுலம் அடைஞ்சு துக்கம் அடைஞ்சு இப்படி பாடுபட்டார் அப்படின்றது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஒரு காரியத்துக்காக துக்கம் அடையவும் இல்லை, வியாகுலப்படவும் இல்லை. ஏன் அப்படின்னா சரீரத்தை மட்டும் கொல்றவனுக்காக நீ பயப்படாதுன்னு அவரே தான் சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்காக அவர் பயப்படல. 38வது வசனத்துல படிச்சோம்னா, அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுகிறது அப்படின்றாரு. அப்ப அதுதான் வியாகுலம். மரணம் அப்படின்றது நம்ம வந்து போன வாரமே பேசின மாதிரி மரணம்ன்றது எவ்வளவு ஆழம் அப்படின்றது
நிறைய பேருக்கு புரியறதே கிடையாது. மரணம்ன்றது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லைன்னா மரணம்ன்றது வந்து ஒரு விடுதலையான ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. ஆனா மரணம்ன்றது வந்து ஒரு விடுதலைன்னு தேவனுடைய பார்வையில கிடையாது. அப்ப அது நம்மளுடைய பார்வையில தான் மரணம்ன்றது ஒரு விடுதலைன்னு யோசிக்கும். இருக்கிற பாட்டுல இருந்து பிரச்சனையில இருந்து விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தேவனுடைய பார்வையில இயேசு கிறிஸ்து தேவகுமாரனா இருக்கிறனால அவருக்கு தெரியும் மரணத்தினுடைய கோரம் என்னன்ட்டுன்னு. ஏன் அந்த இதுக்காக அவ்வளவு மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுறாரு அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா அவருக்கு இன்னும் பாடே ஆரம்பிக்கல. கெத்செமனே தோட்டத்துல இருக்கும்போது அவருக்கு யாரும் வந்து சிலுவையை தூக்கிட்டு போன்னு சொல்ல, இல்ல அடிக்க ஆரம்பிக்கல, முள்முடி சூட்ட ஆரம்பிக்கல, ஆணில அறைய ஆரம்பிக்கல, எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரு வியாகுலப்படுறாரு. அப்ப எதுக்காக வியாகுலப்படுறாரு? இதெல்லாம் செய்ய போறாங்களேனா? கிடையாது. அவருடைய ஆத்துமா, என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுறது. அப்ப அந்த மரணத்தினுடைய ஆழம் இயேசு கிறிஸ்துவை விட நம்ம யாருக்கும் அதிகமா தெரிஞ்சிட போறது இல்ல. அப்ப ஏன் துக்கம் கொண்டாடுறாருன்னா அவருக்கு தெரியும் மரணம் என்பது பாவத்தினுடைய சம்பளம். அவர் பாவமே செய்யாதவர், தேவனுடைய குமாரனா இருக்கிறவரு, மகிமையும் ஒளியும் தரித்திருந்தவர். அப்ப இந்த ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய மகிமையை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அதை விட்டுட்டு பாவ மனுஷனுடைய சாயல் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வராரு. அதனாலதான் வந்து நான் இதற்காகவே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாரு. அப்போ இந்த ரீசனுக்காக தான் வந்து அவரு வியாகுலப்படுறாரே தவிர அவருடைய அந்த ஆத்மா மரணத்திற்குள்ள போகுதுன்னு. அப்ப நமக்கு வந்து மரணத்தை பத்தி அது எவ்வளவு பயங்கரமான விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா இந்த கம்பாரிசன் இருந்தாலே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நமக்கு புரியாது. ஏன்னா யாரும் மரித்தவர்கள் வந்து அது மரணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லல. ஆனா அதை தெரிஞ்ச ஒருத்தர், பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணம், அந்த மரணம்ன்றது மரணத்துல ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே அழிஞ்சு போயிருது, பேர் முதலாய் மறக்கப்பட்டு போயிருது, எதுவுமே இல்லை, நினைவு இல்லை, அங்க செய்கை கிடையாது, வித்தை கிடையாது, ஞானம் அறிவு எதுவுமே இல்லை அப்படின்னும் போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஆத்துமா உள்ள போகணும். அதற்கான அந்த வியாகுலப்படுறது. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனுடைய இம்பாக்ட், அதனுடைய ஆழம் எவ்வளவு, அந்த மரணத்தினுடைய ஆழம் எவ்வளவுன்றது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சனால்தான் அதற்காக வியாகுலப்படுறாரு. இதை நின்று நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் மென் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம், இதற்காகவே வந்தேன் அப்படின்லாம் சொல்றது. அப்ப இந்த ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்கள்னு சொல்லும் போது வெறும் நம்ம வந்து அந்த சிலுவையும் அந்த ஆணி அடித்த கரங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பிளஷ்ல பண்ண அந்த வேதனைகளுக்கு போக்கஸ் கொடுக்காம அதுக்கு பின்னாடி அவருடைய ஆத்துமா ஏன் மரணத்திற்கு ஏதோ வியாகுலப்பட்டுச்சுன்னு பார்த்தாதான் அந்த மரணம்ன்றது என்ன அப்படின்றது புரியும். அதனாலதான் வந்து நிறைய பேருக்கு வந்து பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்றதனுடைய இம்பாக்டே புரியாம போனதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மாம்சீகமான காரியத்தை சரீரத்துல கஷ்டப்படுறத வந்து பெருசா காட்டினால உண்மையான கஷ்டம், இயேசு கிறிஸ்து எதுக்காக துக்கப்பட்டாரு, வியாகுலப்பட்டாரு, துக்கம் அடைந்த ஜெபம் பண்ணாரு கெத்செமனே தோட்டத்துல, இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரத்த வேர்வை எதுக்கு சிந்தினார்ன்ற அந்த அடிப்படையே புரியாம போயிடுச்சு. அப்ப அதனுடைய முழு காரியம் வந்து அவர் செஞ்சது வந்து கெத்செமனேல அவருடைய ஆத்துமா மரணத்துக்குள்ள போகுதுன்னு சொல்லி அதுக்கான துக்கம் தான் அவரு அங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் இன்னொரு வசனமும் படிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 27வது வசனம். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். அப்ப இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த வசனத்தை சேர்த்து சொன்னேன். அப்போ இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பம் நீங்கட்டும், இதுல ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. ஏன் கலங்குகிறது? அது மரணத்துக்குள்ள போதே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேலையை நின்று என்னை ரட்சிக்கும் என்று சொல்வேன். ஆகிலும் இதுக்காக தான் வந்தது, மீட்பு, இந்த மீட்பை கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்தாரு. அதனால இதுக்குள்ளதான் நான் போறேன். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் பிதாவாகிய தேவன் 3ஆம் நாள்ல அவர் உயிர் திறப்ப போறாருன்னு. ஏன்னா எல்லாமே தீர்க்க தரிசனத்துல இருக்கு. அவர் உயிர்ந்தெழுந்திருக்க போறாருன்னு சொல்லிட்டு அவரே அவருடைய சீஷர்களுக்கிட்டையும் சொல்லியிருக்காரு. அப்ப எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த மரணத்திற்காக வியாகுலப்படுறாரு. ஏன்னா அது அவ்வளவு கோரமானது. ஏன் கோரமானதுன்னா அது பாவத்தினுடைய விளைவு. அப்ப மரணம்ன்றது வந்து ஒரு ஜாலியோ இல்ல ஒரு கிரெடிட்டோ இல்ல இந்த உலக பாடுகள்ல இருந்து ஒரு விடுதலை தர்றதற்கான ஒரு இடமோ அது கிடையாது. மரணம்ன்றது அது நம்மளுடைய புரிதல். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், எப்பப்பா இந்த உலகத்துல இருக்க பிரச்சனைக்கு செத்தே போயிடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது வந்து போக்கஸ் கிடையாது.
அப்ப மரணம்ன்றதுனுடைய போக்கஸ் என்ன அப்படின்னா, அது எதனுடைய விளைவு? பாவத்தினுடைய சம்பளம். அப்ப அதுக்குதான் நம்ம போறோம். அப்ப ஒரு இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அதுக்கு போறதுக்கு பயப்படுவாங்களா தவிர, அப்பா இந்த இடத்த விட அது பெட்டரா இருக்கும்னு போயிட மாட்டாங்க. அப்ப மரணம் எவ்வளவு கொடூரமானது அப்படின்றது. ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்து, ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடியே முதல் மனுஷன் பாவம் செய்யும் போதே மரணத்திற்குள்ள போயாச்சு. அப்ப இருந்து ஒவ்வொருத்தரும் வந்து தொடர்ந்து மரணத்திற்குள்ளதான் போய்கிட்டே இருக்காங்க. அப்ப யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே இல்லை, அவங்க எல்லாமே அழிஞ்சுகிட்டு இருக்காங்க. அது வந்து பாவத்தினுடைய சம்பளம். அந்த இதுல போய் சேர்ந்துகிட்டே இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்தது வந்து அந்த இடத்துல இருந்து அவர் வந்தது நோக்கமே வந்து உயிர்த்தெழுதலை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, அதுல இருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஒரு பர்பஸ்க்காக வந்தனால நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படின்றது நமக்கு புரியுது. இன்னொரு வசனமும் சொல்லிடலாம், படிச்சிடலாம். அதே 12வது அதிகாரத்திலேயே 33வது வசனம், யோவான் 12:33. தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். இது வந்து அப்படியே தொடர்ச்சியா வருது, நடுவுல 2-3 வசனம் விட்டாச்சு. அப்ப இந்த வேலை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு சொல்றாரு. ஆனா இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன், இந்த டைம்ல நான் வந்திருக்கேன், இந்த டைம்குள்ள நான் வந்திருக்கேன், இந்த ஹவர்க்குள்ள அப்படின்றாரு. ஏன்னா இன்ன விதமாய் மரணமாய் மரிக்க போகிறதை, அப்போ அந்த மரணத்தை குறிச்சுதான் இந்த விஷயத்தை பத்தி பேசுறாரு அப்படின்றது தெரியுது. ஏன் அவருடைய ஆத்மா கலங்குது அப்படின்னா, அவரு இப்படி மரிக்க போறனே அப்படின்றது, வாட் டெத் ஹி ஷுட் டை அப்படின்றது, அந்த ஒரு இதை காட்டுறதுக்காக தான் இந்த மேல இருக்க வசனத்தை. அப்ப 33வது வசனம் எதை முக்கியத்துவப்படுத்தினா 27வது வசனத்தை ஏன் சொன்னாரு அப்படின்னு சொல்லுது. இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறதுன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, இப்படி ஒரு மரணத்திற்குள்ள நான் போகணுமே அப்படின்னு சொல்லிதான் அவருடைய ஆத்மா கலங்குகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தெளிவா தெரியுது, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துல, சிலுவை மரணத்துல அவருடைய ஆவி தேவன் கிட்ட போயிருச்சு. அப்ப அது அந்த நிலையில போயிருக்கு. அது எல்லாருடைய ஆவியும் அப்ப அதே மாதிரிதான் போகுது. அதே மாதிரி அவருடைய ஆத்மா மரித்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசனங்கள் நம்ம பார்த்தோம். அந்த மரணம் எவ்வளவு கோரமானதுன்னு நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு புரிஞ்சனாலதான் அந்த மரணத்திற்குள்ளாய் போறதற்கு அவர் அவ்வளவு வியாகுலப்படுறாரு, அவ்வளவு இது பண்றாரு. இருந்தாலும் அதுல போனாதான் எல்லாருக்கும் மீட்பை கொடுக்க முடியும், உயிர்த்தெழுதலை கொடுக்க முடியும். அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் அதுல பங்கு பெறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது அவருடைய சரீரம். அப்ப சரீரம் எங்க போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சரீரம் வந்து சிலுவையிலே தான் தொங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கல்லறைக்குள்ள எடுத்து வைக்கிறாங்க. சோ இதுல வந்து ஒரு முக்கியமான சத்தியம் படிக்கணும். மத்தேயு 27வது அதிகாரத்துல 57ல இருந்து 60 வரைக்கும், 57ல இருந்து 60. சாயங்காலமான போது இயேசுவுக்கும் சீஷனுக்கும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கன்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். சரி, இப்ப இதுல வந்து இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த மொத்த இதுவும் போட்டிருக்கு. அப்ப சாயங்காலம் ஆன போது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இதுல எல்லா இதுவும் பார்த்தோம்னா சாயங்காலம் ஆகுது. சாயங்காலம் ஆகும்போது அடுத்த நாள் வந்து பெரிய ஓய்வு நாளா இருக்கு. நம்ம அது அந்த டாபிக் வந்து இன்னொரு நாள் படிப்போம், அந்த பெரிய ஓய்வு நாள் பத்தி. சாயங்காலம் ஆன போது பெரிய ஓய்வு நாள் வரப்போகுது. அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை கேட்கிறாங்க. கேட்ட உடனே சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிடுறான். அந்த சரீரத்தை எடுத்து துணியினால, மெல்லிய துணியினால சுற்றி அதை வந்து கல்லறையில, புதிய ஒரு கல்லறையில வைத்து அந்த கல்லறையின் வாசல அடைச்சிடுறாங்க. இது வந்து ஒரு சம்பவம் மத்தேயுல இருந்து நம்ம படிக்கிறோம். இன்னொரு ஒரு விஷயம் படிக்கலாம், யோவான்ல இருந்து. யோவான் 19:33-34. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு
ம். அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். ம். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இப்ப இங்க ஒரு சம்பவம் யோவான்ல இருந்து பாக்குறோம். அப்ப அவங்க வந்து இயேசுவின் இடத்தில் வந்து இப்ப பிலாத்து கிட்ட கேட்டாச்சு சரீரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சாயங்காலமாக போது அடுத்த நாள் பெரிய ஓய்வு நாளா இருக்கு. அதனால சரீரத்தை அடக்கம் பண்ணும்படி இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை கேட்டாங்க. சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டாச்சுன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் கொடுத்த உடனே துணியில சுத்தி புதிய கல்லறையில வச்சு கல்லை மூடிட்டாங்கன்னு ஒரு இதை பார்த்துட்டோம். இப்ப இங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வருது. என்ன சொல்லியிருக்கு, அவருடைய இயேசுவிடத்தில் வந்து அப்ப பிலாத்து கொடுத்த உடனே டக்குன்னு எடுத்து கொடுத்துடல. அவர் சப்போஸ் உயிரோடு இருந்தாருன்னா இப்போ எதுக்காக கால்கள் உடைக்கப்பட்டுச்சு? 2 கள்ளர்களுடைய கால்கள் உடைக்கப்பட்டுச்சு. கூட இருந்த 2 கள்ளர்களுடைய முழங்கால்கள் உடைக்கப்பட்டுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய எலும்புகள் உடைக்கப்படல அப்படின்னு முறிக்கப்படவில்லைன்னு பாக்குறோம். எதுக்காகன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த இது இயேசு கிறிஸ்துவனுடைய கால்கள் ஏன் உடைக்கப்படல, மீதி 2 பேருடைய கால்கள் உடைக்கப்பட்டுச்சுன்னு? அவர்கள் எலும்பு முறிக்கப்படாதுன்னு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கு முன்னால. ஆமா, தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு. அது ஒரு ரீசனு. வேற ஆட்டுக்குட்டி. பஸ்கா ஆட்டுக்குட்டி முறிக்கப்படக்கூடாது. ஆமா, பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய எலும்பு முறிக்கப்படக்கூடாது. இல்ல இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய கால்கள் முறிக்கப்படல. ஆனா அந்த கள்ளர்களுடைய கால்கள் எலும்புகள் ஏன் முறிக்கப்பட்டுச்சு? அவங்க உயிர் போகல, கால் எலும்பு உடைச்சிட்டா சீக்கிரமா இறந்துருவாங்கன்ற ஒரு அந்த காலத்துல இருந்தது. அப்படி ஏன் அப்படின்னா அந்த காலத்துல இல்ல, அதாவது அந்த சிலுவை மரணத்துல வந்து அப்ப உள்ள அந்த கொலை கருவியே வந்து இப்ப தூக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இல்லையா, தூக்கு மேடையில இருந்து போடுறது அந்த மாதிரி. அப்போ உள்ள கொலை கருவி தான் அந்த சிலுவை. அப்ப அங்க வந்து ஒருத்தர் சிலுவையில அரைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து இமிடியேட்டா ராத்திரியே அடக்கம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து தொங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஓய்வு நாள்கள் வரும்போது யூதர்களின் முறைமைப்படி சடலங்கள் வெளியே தொங்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்றாங்கன்னா நாள் கணக்கா அவங்க வந்து உயிரோடைய 2 நாள் 1.5 நாள் அப்படி தொங்கிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாயந்தரத்துல அடுத்த நாள் ஆரம்பிக்குது, அடுத்த நாள் ஓய்வு நாளா வருது, பெரிய ஓய்வு நாளா. அப்ப அதனால வந்து அந்த சாயந்தரத்துக்கு மேல அவங்க வந்து சிலுவையில தொங்கிட்டு இருக்க கூடாது அப்படின்றதுனால அவங்களுடைய முழங்கால் எலும்புகளை வந்து உடைச்சிருவாங்க. ஏன் அப்படி உடைச்சிட்டா ஏன் சீக்கிரம் இறந்துருவாங்க அப்படின்னா, சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது மூச்சு இழுக்க முடியாது. கை மேல தூக்குன மாதிரி இருக்கும், லங்ஸ் கீழே, உடம்பு வெயிட் கீழே இழுத்துக்கிட்டு இருக்கும். அப்ப மூச்சு இழுக்க முடியாது. அதனால கால்ல உள்ள பலத்தை வச்சு கால் முட்டியை நம்பி ஒவ்வொரு மூச்சும் அப்படி கஷ்டப்பட்டு தான் இழுத்து விடணும். அப்படி இழுத்து விடுற சூழ்நிலையில கால் முழங்கால் எலும்பை உடைச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களால ஃபோர்ஸ் கொடுத்து மேல மூச்சை எடுக்க முடியாது. அப்ப அவங்க மூச்சு எடுக்க முடியாம சஃபகேஷன்ல சாவாங்க. சிலுவையில அரைஞ்சு அதுலயே தொங்கி சாவறதுன்றது தாண்டி அவங்க மூச்சு எடுக்க முடியாம அந்த ஒரு இதுல மறிக்கிறதுக்காக தான் வந்து முழங்கால் எலும்புகளை உடைச்சு விடுறது. அப்ப அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவ கிட்ட இவங்க ஏன் வராங்க அப்படின்னு பார்த்தா, சாயங்காலம் ஆக போது, அடுத்த நாள் பெரிய ஓய்வு நாளா வருது, அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய சடலத்தை எங்க கிட்ட சீக்கிரம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதனால போய் அந்த போர் சேவர்கள் வந்து அவர்கிட்ட வந்து எலும்புகளை உடைக்கிறதுக்காக வந்து பாக்குறாங்க. ஆனா அவரு ஏற்கனவே மரித்திருக்கிறதை கண்டு, அப்ப நமக்கு முக்கியமான இதுல வார்த்தை வந்து போர் சேவகர்கள் கன்ஃபார்ம் பண்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையிலே மரிச்சிட்டாரு அப்படின்றதான் அங்க வார்த்தை வந்து, அவர் ஏற்கனவே மரித்ததை கண்டு அவருடைய எலும்புகளை முறிக்கவில்லை. ஏன்னா அது அவசியம் கிடையாது. அப்ப அவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா முறிச்சிருப்பாங்க. அவர் மரித்தனால அது முறிக்காம இருந்துச்சு. அது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். அது இன்னொரு பகுதி. அப்புறம் அடுத்த வசனத்துல ஆகிலும் இருந்தாலும் போர் சேவர்களுக்கு ஒரு டவுட். சரி, அவர் மரிச்சிட்டாரு, ஏன்னா ஹைட்டா இருக்கு சிலுவை, அவ்வளவு உயரத்துல இருக்க மாதிரி தொங்கிட்டு இருக்கு, மூச்சு இருக்குல, ஒண்ணும் செய்யல, அவர் மரிச்சிட்டாருன்னு தெரியுது, கன்ஃபார்ம் பண்ணும். ஈட்டியில அவருடைய விழாவில குத்துனாங்க. குத்துன உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்துச்சு. அப்ப இந்த ரத்தமும் தண்ணியும் எதை கன்ஃபார்ம் பண்ணுது தெரியுமா? இறந்துட்ட பிறகு 2 பிரிஞ்சிரும் தனித்தனியா, ஒன்னா பிளட் கிளாட் ஆயிடுறதுனால. இப்ப நம்மளே வந்து பிளட் கொடுத்தோம்னா டெஸ்ட் டியூப்ல வச்சோம்னா கொஞ்ச நேரத்துல கிளாட் ஆயிட்டு மேல தனியா பிளாஸ்மா வந்துடும். அது தண்ணீர் அப்படின்றது வந்து அந்த பிளாஸ்மா மாதிரி இருக்கக்கூடிய தெளிவான அந்த இதை சொல்லுது. அப்ப மரித்த பிறகு ரத்த ஓட்டம் நின்ன பிறகு கிராஜுவலா அந்த எங்கெங்கெல்லாம் ரத்தம் நின்னுச்சோ அந்த ரத்தம்
அப்படியே செடிமெண்ட் ஆகி திக்காக ஆரம்பிக்கும். அது போக தண்ணி தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ரெண்டுமே வந்து தனித்தனியா வர ஆரம்பிக்கும். திக்கான ரத்தம் தனியா இருக்கும், தண்ணியா அந்த பிளாஸ்மா மாதிரி வர்றது தனியா இருக்கும். அப்போ ரத்தமும் தண்ணீரும் ஒன்னா தனித்தனியா வருது அப்படின்னும் போதே அவரு மரித்து ரொம்ப நேரம் ஆச்சுன்றது கன்ஃபர்மேஷன். இப்போ ஒருத்தர் மரித்த உடனே வெட்டி பார்த்தா அப்படி பிரிஞ்சு வராது. அப்ப அவரு ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே மரிச்சிட்டாருன்றதுதான் இதனுடைய அர்த்தம். ரத்தமும் தண்ணீரும் தனித்தனியா வருது, பாக்குற மாதிரி வருது அப்படின்னா அவரு ஏற்கனவே மரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்ப நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம், எது மரிக்குது அப்படின்னும் போது சரீரம் மரிப்பது கிடையாது அப்படின்னு பார்த்தோம். டெக்னிக்கலா சரீரம் என்ன ஆகுது, திரும்ப மண்ணுக்கு தான் திரும்புது அப்படின்னு பார்த்தோம். அப்ப மரிக்கிறது எது? சரீரம் மரிப்பது கிடையாது, ஆத்துமா தான் மரிக்குது. அப்ப எது மரிக்குதோ அதுதான் எங்க போகும்? ஆத்துமா மரிச்சா எந்த இடத்துல போகுது அப்படின்னு பார்த்தோம். ஷியோல் இல்லைன்னா ஹேடிஸ், அன்சீன், காண முடியாத, அறிய முடியாத அந்த இடத்துக்கு, அந்த நிலைக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம் ஆத்துமா. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு எது மரணம் அடைஞ்சது இயேசு கிறிஸ்து கிட்ட அப்படின்னா ஆத்துமா. இப்போ ஒருத்தர் மரிச்சுட்டாங்க, மரிச்ச உடனே அவங்கள நிறைய பேர், இது எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றேன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மரித்தவர்கள் அந்த ஷியோல் இல்ல ஹேடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, இல்ல பாதாளம் அப்படின்ற சொல்ற வார்த்தை வந்து எது நினைச்சுக்கிறாங்கன்னா கல்லறை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப கல்லறையில எடுத்துன்னு போய் அடக்கம் பண்றாங்க, மேல எல்லாம் வச்சு முடி மண்ணுக்குள்ள பள்ளம் தோண்டி புதைச்சிடுறாங்க. சோ மண்ணோட மண்ணா போயிட்டாங்க அவங்க. அந்த இடம் தான் வந்து பாதாளம் இல்ல குழி, இல்ல அதுதான் நரகம்னு மொழிபெயர்த்திருக்காங்க சில இதுல. அது நரகம் இல்ல, அது வந்து மரித்தவர்களுக்கு இருக்கும் இடம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது வந்து வெறும் சரீரம் வைக்கிற இடமே தவிர ஆத்துமா அங்க இருக்கிறது கிடையாது. அப்ப ஆத்துமா எங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இயேசு கிறிஸ்து வந்து எப்ப மரித்தார்னு பார்த்தோம்னா, அவரு தன்னுடைய சிலுவையில இருக்கும் போதே ஆவியை பிதாவின் இடத்துல கொடுத்துட்டு ஜீவனை விட்டார் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப அந்த டைம்லயே வந்து அவரு மரிச்சிட்டாரு. எப்ப ஆவியை பிதா கிட்ட கொடுத்தாரோ அந்த நொடி பொழுதிலே அவருடைய ஆத்துமா என்ன ஆச்சு? மரித்து போய்விட்டது, மரித்தது. அப்ப மரித்த ஆத்மா என்ன நிலையில எப்படி போயிருது அப்படின்னா, பேச்சு நினைவு எதுவுமே இல்லாம பெயர் முதல் மறக்கப்பட்ட நிலையில அந்த அன்சீன் இல்லைன்னா ஹேடிஸ் இல்லைன்னா ஷியோல், அன்னோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாதாளம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு போயிருச்சு. ஆனா மரிச்ச பிறகு ரொம்ப நேரம் வரைக்கும் அவருடைய சரீரம் எங்கேயேதான் இருந்துச்சு? ஷியோல்ல போயிடல, சிலுவையிலே தான் இருந்துச்சு. அப்ப மரித்தவர்கள் அன்சீனுக்கு போயிடுறாங்க இல்ல ஷியோலுக்கு போறாங்கன்னா, அப்போ சரீரம் நிச்சயமா அந்த இடத்துக்கு போகலன்னு தெரியுது. சரீரம் நம்ம வைக்கிற இடம் ஷியோல் இல்லைன்னு புரியுது. புரியுதா உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ்? ஏன்னா நிறைய பேர் வந்து எந்த தாட்ல இருக்காங்கன்னா, கல்லறை தோட்டத்துலதான் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க, கல்லறைக்குள்ள அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. கல்லறைக்குள்ள வந்து அவர்களுடைய சரீரம் மண்ணுக்கு திரும்புற ப்ராசஸ்க்கு நம்ம ஒரு இடம் பார்த்து வச்சுட்டோம். அப்ப அவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்துமா எங்க போகுது அப்படின்னா ஷியோல் போகுது. அது எப்ப போகுது? ஆவி அந்த சரீரத்தை விட்டு பிரிந்த அந்த நொடி பொழுதுல அந்த ஆத்துமா அழிந்து போயிருது, இல்லாமல் போயிருது. அப்ப இயேசு கிறிஸ்துக்கும் அவர் பிதாவே ஆவியை உம்முடைய கரத்துல ஒப்புக்கிறேன்னு சொல்ற அந்த ஸ்பாட், அந்த டைம்லயே அவருடைய ஆத்துமா எதற்காக வியாகுலப்பட்டாரோ, மரணத்தை ஆத்மாவை மரணத்தில் ஊற்றின்னு சொன்னாரு, என்னுடைய ஆத்மா மரணத்திற்கான வியாகுலப்படுதுனாரோ அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சரீரம் தொங்கிக்கிட்டே தான் இருக்கு, அவங்க முன்னாடிதான் இருக்கு, சரீரம் காணப்பட்டுக்கிட்டு இருக்கு, சரீரம் அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த சரீரத்தை வாங்குறாங்க, துணியில சுத்துறாங்க, எடுத்துட்டு போய் கல்லறைக்குள்ள வைக்கிறாங்க, புதிதான கல்லறையில. அப்போ இந்த எல்லா விஷயத்திலையும் சரீரம் அங்கேயேதான் இருக்கு. அது யாராவது எடுத்து ஒரு அடக்கமோ இல்ல எரிக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ற வரைக்கும் சரீரம் மனிதர்களுடையது தனியா இருக்கு. அதுல வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை. அப்ப உண்மையான நபர் எப்ப ஆவி போச்சோ அந்த நேரத்திலேயே அந்த ஷியோல் ஹேடிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு போயிடுறாங்க. அப்ப டோட்டலா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை வச்சு அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் எப்படி பிரிந்து போகுது மரணத்துல, அதேதான் நமக்கும் நடக்குது. ஒவ்வொருத்தருடைய மரணத்திலையும், மனிதர்களுடைய ஒவ்வொரு மனிதருடைய மரணத்திலையும் இதுதான் நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். என்னது? ஆவி பிதாவாகிய தேவனுடைய கைகளுக்கு போகுது.
யார் மறிச்சிருந்தாலும் மரித்தவர்களுடைய ஆவி இம்மிடியேட்டா பிதாவினுடைய கைக்கு தான் போகுது. ஏன்னா பிதாவினுடைய கைக்கு ஆவி போகும்போது தான், ஜீவன் போகும்போது தான் மரணம்ன்றதே உண்டாகுது. அவர்களுடைய ஆத்மா காணப்படாத இல்ல அறியப்படாத நிலை, அதாவது ஷியோல் இல்ல ஹேடிஸ்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு, அந்த நிலைக்கு போயிடுது அவர்களுடைய ஆத்மா. சரீரம் முன்னாடியே தான் இருக்கும். சிலர்லாம் வந்து ஃபாரின்ல பிள்ளைங்க இருந்துச்சுன்னா ஐஸ் பாக்ஸ்ல வச்சு 2 நாள் 3 நாள் கூட வச்சிருக்காங்க. அப்ப சரீரம் அங்கேயே தான் இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து அந்த நபர் கிடையாது, அவர் அழிஞ்சிட்டாரு, ஆவியும் போயிடுச்சு. அப்ப சரீரம் வந்து நம்மளா பார்த்து கல்லறையில வைக்கிறோம். அப்ப கல்லறைன்றதும் ஷியோல் இல்ல ஹேடிஸ்ன்றதும் ஒரே இடம் கிடையாது. ஷியோல் ஹேடிஸ்ன்றது ஆத்மா இருக்கும் நிலை. கல்லறை அப்படின்றது வந்து அந்த சரீரம் வைக்கப்படுற இடம். இது புரியுது இல்லையா இந்த வித்தியாசம்? இல்ல இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏன்னா இது ரொம்ப வேகமா போயிட்டுனாலும் தெரியல எனக்கு. புரிஞ்சுதா? ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க. என்ன நம்ம அடுத்த இது போறதுக்கு முன்னாடி டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கலாம். இல்ல புரிஞ்சிச்சு கிளியரா இருக்கா நம்ம போலாம். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல தம்பி. போலாமா? ஓகே. பிரதர் சொல்லுங்க ஒன் brother. மினிட். Yeah, brother. ஒரு ஷார்ட்டா சம்மரைஸ் பண்ணோம்னாக்கா, மரணத்துல ஆவி வந்து உடம்பு விட்டு பிரிஞ்சு போகுது. சரீரம் வந்து அங்கேயே தான் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா அழிவை நோக்கி போகுது. மறிக்கிற ஒரே ஒரு என்டிட்டி வந்து ஆத்மா மட்டும்தான். சரிங்களா? இது 3 புல்லட் பாயிண்ட்ல இதை வந்து இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணாக்கா அது புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப பிரதர் இவ்வளவு நேரம் சொன்ன ஒரு 3 புல்லட் பாயிண்ட்ஸ்ல நான் சொல்றேன். அது உங்களுக்கு புரியுதுங்களா? சிஸ்டர் ஹேமா இருக்கீங்களா நீங்க? ஹலோ. ஓகே ஓகே. யா கிரேட். சரி ஓகே. யா பிரதர் கோ ஹெட். ஓகே. இப்ப வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின் போது, கிறிஸ்துவினுடைய மரணத்தை பற்றி ஒரு சில கேள்விகள் இருக்கு. என்ன அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய ஆத்மா அவருடைய மரணத்தில் அழிந்து விட்டதா? ஏன்னா அவர் வந்து தேவன் மாதிரி இருந்தாரே, அவர் தேவனா இருந்தாரே அப்படின்லாம் சொல்லும் போது நிச்சயமா அவருடைய ஆத்மா மரணத்துல அழிஞ்சது அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம படிச்சோம் அந்த வசனம், ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அப்படின்றாரு. மரணத்தில் ஊற்றி அப்படின்னும் போது மரணம்ன்றதே அழிவு, அதுக்கு பேர் தான் மரணம் அப்படின்றது. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ஆத்மா மரணத்தில் ஊற்றப்பட்டதுன்னா ஆத்மா அழிந்து போனது அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா மரணம் அப்படின்னாலே அது ஏன்னா கிறிஸ்து வந்து அவர் தேவனுடைய அந்த மகிமையில ஆதி முதலா இருந்த அந்த மகிமையில பூமிக்கு வரல. அவர் பூமிக்கு வந்த போது இது எதுக்கு அப்படின்னா பொதுவான கருத்துக்கள், இயேசு கிறிஸ்து தேவன் அப்படின்ற மாதிரி சொல்லி, அப்ப தேவனா இருந்தனால அவரு மறிக்க முடியாது. அவரு கண்ணை மூடின உடனே அப்படியே அவரு வேற ஒரு நிலைக்கு பரலோகத்துக்கு போயிட்டார். அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அப்போ முதல் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து அவரு தேவனாகவே இங்க வரல. அவரு தேவனுடைய சாயலை விட்டுட்டு பாவ மனுஷனுடைய சாயலை எடுத்துக்கொண்டுதான் இந்த மண்ணில் வந்து மனுஷனா பூமியில 2000 வருஷத்துக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறக்க வரும்போது, அவர் பிறக்கும் போது இந்த பாவ சரீர சாயல்ல தான் வராரு, பாவ மனுஷனுடைய ரூபத்தை எடுத்துக்கிட்டு வராரு. அப்போ அவருடைய மரணமும் ஏன்னா தன்னுடைய மாம்சத்துல பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வந்தார். அப்ப இந்த மாம்சம் வந்து மனிதனுடைய மாம்சம் போலவே அதே முறைமையில போய் ஆக்கினைக்குள்ள தீர்த்தார். எப்படி ஆக்கினைக்குள்ள தீர்த்தார்னு பார்ப்போம். சோ அவருடைய ஆத்மாவும் மரணத்தில் அழிந்துதான் போச்சு. ஏன் அப்படின்னா அவரு வரும்போது மனித சாயல்ல தான் வராரு, மனித ரூபத்தின்படி வராரு. அந்த உருவத்துல வந்து அந்த ஒரு மனிதன் என்ன ஆக்கினைக்குள்ள போறானோ அதே காரியத்தை அவர் எடுத்துக்கிட்டு வந்து அந்த விஷயத்துல போனனால இயேசு கிறிஸ்து வந்து அவர் மனிதனா உண்டாவதற்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்டபனின்னு சொல்லுவாங்க, தேவனுடைய மகிமையில இருந்த அந்த நிலையில அவர் அப்படியே வரல. அப்படி வந்திருந்தா அவர் மறிக்க முடியாது. அப்ப அந்த நிலையில அவர் இல்லாம அவர் வந்து மனிதர் சாயல வந்து மனிதர் மறிக்கிற மாதிரியே மறித்தனால அவருடைய ஆத்மாவும் அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்குள்ளாய் சென்றது. ஏன்னா அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார், பாவியாக்கப்படல. அவர் பாவியாக்கப்பட்டிருந்தார்னா அப்ப மீட்பு கிடைக்காது. ஆனா ஏன்னா பாவி வந்து மறிக்க வேணும் அப்படின்றது நியதி, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப அவர் வந்து பாவத்தின் சம்பளமாக மறிக்கவில்லை,
பாவிகளுக்காக மரித்தார். அதனால அவரு பாவம் ஆக்கப்பட்டு மரித்தார் அப்படின்றதுதான் உண்மை. அடுத்தது கிறிஸ்து வந்து மரித்த பிறகு உண்மையிலேயே வந்து அந்த ஷியோல் ஹேடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு அவரு போயிட்டாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அவரு ஷியோல் ஹேடிஸ் அப்படின்ற இடத்துக்கு தான் போனாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒரு சில வசனங்கள் படிச்சிடலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 27வது வசனம். அப்போஸ்தலர் 2:27. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்த ஆத்மாவை காண ஒட்டீர். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். அப்போ இது வந்து தாவீது சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமான சங்கீதம். அந்த சங்கீதத்தை இங்க மேற்கோட்டு காட்டுறாங்க. ஆத்மா பாதாளத்தில் விடீர் அப்படின்ட்டு இருக்கு. இத பார்க்கும்போது அவருடைய ஆத்மா வந்து பாதாளத்துக்குள்ளேயே போகல, அதுல விடவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் கொடுக்குது. அதே மாதிரி 31வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்கேயும் வந்து கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு மொழிபெயர்ப்பு வரும்போது, கிறிஸ்து வந்து அப்ப பாதாளத்துக்கு போகலையா? தேவன் அவருடைய ஆத்மாவை பாதாளத்துல விடவில்லை, அவர் பாதாளத்தில் விடப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நிறைய பேர் வந்து அதுக்கு போகவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்துல புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, அப்படியே விட்டு விடவில்லை. அப்ப அப்படியே விட்டு விடவில்லைன்னா அப்ப அங்க போயிட்டு அங்கேயே விட்டுறல. அதுதான் அதுக்கான அந்த வார்த்தைக்கான மூல வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, விடீர் அப்படின்னா விட்டு விடவில்லை. அப்ப என் ஆத்மாவை பாதாளத்திலேயே விட்டு விடவில்லை. அதே மாதிரி கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை. இங்க ஓரளவு கரெக்டா இருக்கு. அதுலயே விட்டு விடப்படுவதில்லை அப்படின்ற மாதிரியான அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திற்கு போயிருக்கு. ஆனா பாதாளம்னு சொல்றது வந்து எபிரேய வார்த்தையில ஷியோல் இல்லைன்னா ஹேடிஸ். இந்த 2 வார்த்தையுமே வந்து பைபிள்ல இதே வசனம் பழைய ஏற்பாட்டுல சங்கீதத்துல இருக்கு. அங்க ஷியோல்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிரேக்கத்துல இங்க வந்து நியூ டெஸ்ட்மெண்ட்ல அப்போஸ்தலர்ல பார்க்கும்போது அங்க ஹேடிஸ்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த 2 வார்த்தையுமே பாதாளம்னு சொல்லக்கூடிய இதுல இங்க மொழிபெயர்த்தப்பட்டிருக்க இந்த வார்த்தை வந்து அந்த ஷியோல் ஹேடிஸ் அப்படின்னு சொல்லி மரித்த எல்லோரும் போகக்கூடிய அந்த இடத்த தான் சொல்லுது. அந்த இடத்துக்கு போயிட்டு ஆனா அங்கேயே அவரை விட்டு விடவில்லை அப்படின்றது சொல்லுது. அப்ப பாதாளத்துக்கு அவர் போனார் அப்படின்னா ஏன் அங்கேயே விட்டு விடவில்லை அப்படின்னும் போது அங்க எத்தனை நாள் இருந்தார் இயேசு கிறிஸ்து பாதாளத்துல அப்படின்னு பார்க்கணும். அப்போ இன்னும் ஒரு சில வசனத்துல பார்க்கலாம். மத்தேயு 12:40. யோனா இரவும் பகலும் படிங்க. சரி படிங்க. 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இப்போ நம்ம பார்த்துட்டே வந்தோம். ஷியோல் ஹேடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வார்த்தைகளா இருந்துச்சு. அதனுடைய அர்த்தம் வந்து அன்சீன், காணப்படாத, அறியப்படாத அப்படிலாம் ஒரு அர்த்தம் சொன்னோம். இப்ப இன்னொரு ஒரு புதிய வார்த்தை அதுக்கே சொல்லப்படுது. என்னதுன்னா பூமியின் இருதயம், பூமியின் இருதயத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லுது. அப்ப அவர் வந்து எங்க இருந்தாருன்னா அவருடைய சரீரம் வந்து 3 நாள் கல்லறையில இருந்துச்சு. புதிய கல்லறையில அவரை துணியை சுத்தி வச்சு கல்லறையை மூடி வச்சிருந்தாங்க. 3 நாள் அவருடைய சரீரம் வந்து அந்த கல்லறைக்குள்ள இருந்துச்சு. அப்ப எது பூமியினுடைய இருதயத்துல இருந்துச்சு? பூமியினுடைய இருதயம்னு சொல்றது வந்து அந்த கல்லறை கிடையாது. புதிய கல்லறையில உள்ள அவருடைய சரீரத்தை வச்சு எடுத்து சொல்றாங்களே அது பூமியினுடைய இருதயம் கிடையாது. அப்ப பூமியினுடைய இருதயத்தில் இருப்பார் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போச்சே, அந்த பாதாளத்திலே அவரை விட்டு விடவில்லை. மாறா 3 நாள் இரவும் பகலும் அவர் அந்த பாதாளத்தில், அதாவது பூமியின் இருதயத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசனம் சொல்லுது. இப்ப அதே இது இன்னொரு ஒரு வசனம் படிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 9வது வசனம்.
ஏறினார் என்பதினாலே ம். அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் படிங்க ஆண்டி. இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? அப்ப இங்க சொல்லும் போது ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவன்றது. அப்போ அவர் எப்ப பூமியினுடைய தாழ்விடத்துக்கு இறங்கினார்? அப்ப இதுல நமக்கு இன்னொரு பேர் கிடைக்குது, இன்னொரு வார்த்தை கிடைச்சிருக்கு. அந்த ஷியோல், ஹேடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பூமியினுடைய இருதயம் அப்படின்னு மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு. இங்க சொல்லும் போது பூமியினுடைய தாழ்விடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நிச்சயமா இந்த பூமியினுடைய தாழ்விடங்கள், பூமியினுடைய இருதயம் அப்படின்னு சொல்றது வந்து கல்ற கிடையாது. வெளியே பார்த்து அந்த குகைக்குள்ள வச்சு மூடிட்டு திரும்ப வாசனை பொருளா வைக்கிறதுக்குள்ள போலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்த அந்த இடம் கிடையாது. இது வந்து ஷியோல், ஹேடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மரித்தவர்களுடைய நிலை, அந்த இடத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு பெயரா இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து மனிதர்கள் இறந்து போகக்கூடிய அதே இடத்திற்கு தான் போனாரு அப்படின்னு சொல்லும் போது இங்க எபேசியர் 4:9 நம்ம பாக்குறோம். இயேசு கிறிஸ்து எங்க போனாருன்னு அந்த வார்த்தை சொல்லுது, பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா அப்படின்றாரு. அப்ப கிளியரா புரியுது பூமியினுடைய தாழ்விடத்திற்கு போயிருக்காருன்னு. அப்ப ஒருவேளை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பூமியினுடைய தாழ்விடத்திற்கு போயிருக்காரா அப்படின்னு பார்த்தா வேறரையும் போயிருக்காங்க. சங்கீதத்துல பார்க்கலாம். சங்கீதம் 63:9. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். இது வந்து சங்கீதத்துல சொல்லும் போது என்னை அழிக்க தேடுகிறவர்கள், என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் கெட்டவர்கள். அப்ப அவங்கெல்லாம் எங்க போவாங்கன்னு சொல்றாரு, அழிஞ்சு போங்கன்றதுக்கு பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதத்துல பாடுறாங்க. அப்போ அவங்களுடைய அழிவை காண தேடிக்கிட்டு இருக்கவங்களும் பூமியினுடைய தாழ்விடத்துக்கு தான் போறாங்க. இயேசு கிறிஸ்துவும் இங்க பூமியினுடைய தாழ்விடத்துக்கு தான் போயிருக்காரு. அப்ப இந்த பூமியினுடைய தாழ்விடம்னு சொன்னாலும், பூமியினுடைய இருதயம்னு சொன்னாலும், ஷியோல், ஹேடிஸ்னு சொன்னாலும் எல்லாமே ஒரே இடம் தான். அப்ப இங்க வந்து ஏன் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல வந்து பாதாளத்தில் விடீர், பாதாளத்திலே விடப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, அங்கேயே அது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ வரைக்கும் எல்லாருமே பாதாளத்திலே விடப்பட்ட நிலையில தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அங்கிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த பாதாளம், ஷியோல், ஹேடிஸ்ன்ற நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கான சாத்தியமே இல்லை. அதுதான் எண்டு, முடிஞ்சு போன நிலையில இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து அப்படிப்பட்ட நிலையிலே அவரை விட்டுறல. மாறா அவரை வந்து அங்க எத்தனை நாள் வச்சிருந்தாருன்னா 3 நாள் இரவும் பகலும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு ஆவி தேவன்கிட்ட போயிருச்சு, சரீரம் அந்த கல்லறைக்குள்ள 3 நாள் இருந்துச்சு உயிர்த்தெழுற வரைக்கும். ஆனா அவருடைய ஆத்துமா பூமியின் தாழ்விடங்கள், பூமியின் இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷியோல், ஹேடிஸ்ல 3 நாள் இரவும் பகலும் இருந்துச்சு. அதற்கப்புறம் அங்கிருந்து மீண்டும் வெளியே வந்துருச்சு. அதனால்தான் அங்கேயே அந்த பாதாளத்தில் விடப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? அடுத்த பாயிண்ட் போலாம். கிறிஸ்து மரித்த போது அவருக்கு ஏதாவது தெரியுமா, இல்ல அவருக்கு ஏதாவது ஞானம் இருந்துச்சா, இல்ல அறியாமையில தான் இருந்தாரா? ஏன்னா அவர் வந்து இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா, நிறைய பேருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய மரணத்தை வந்து மனிதர்களுடைய சாயல்ல, மனிதர்கள் மதிய மரித்து மனிதர்களுடைய நிலைக்கு போனார்ன்றதே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது புரிஞ்சாதான் இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து ஏன் அப்படி வியாகுலப்பட்டார் அப்படின்றதே புரியும். அது நமக்கு புரியாதனாலதான் முள்முடி சூட்டினதுக்கும் வார்நாள் அடிச்சதுக்கும் சிலுவை அவரே சுமந்து வந்ததுக்கும் அதை ஒரு காரியமா காட்டிட்டு இருக்காங்களே தவிர, அந்த மரணம் அப்படின்ற டாபிக் போக முடிய மாட்டேங்குது. அவர் வியாகுலப்பட்டதனுடைய காரணத்துக்குள்ளே போக முடிய மாட்டேங்குது. அப்போ மனிதர்கள் போன நிலைக்கே தான் இயேசு கிறிஸ்து வந்து பாவமே செய்யாதவர் நமக்காக பாவமாக்கப்பட்டு அதே நிலைக்கு போய் 3 நாள் அந்த இடத்துல இருந்திருக்காரு இரவும் பகலும். அப்ப மனிதர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே நிலைமையில தான் அவர் இருந்தார்னு புரியும் போதுதான் எதற்காக இயேசு கிறிஸ்து ரத்த வேர்வை சிந்தி கெத்செமனேல வியாகுலப்பட்டார் அப்படின்றது தெரியும். ஏன் அப்படின்னா பிரசங்கியில 9வது அதிகாரம் 5வது வசனம் ஒரு தடவை படிச்சிடலாம். நம்ம உயிரோடு இருக்கிறவர்கள் படிச்சோம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது.
அப்போ இயேசு கிறிஸ்து மனித சாயல்ல வந்து அவர் மரணத்திற்குள்ள போகணும் அப்படின்னும் போது அந்த மரணத்திற்கு ஏதுவான வியாகுலம், துக்கம் ஏன் அப்படின்னா மனிதர்களுக்கு வந்து இது நியமிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஆதாம் பாவம் செஞ்சா பாவத்திற்குள்ள சம்பளமானது மரணம், அவங்க எல்லாம் போறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட நிலைமையில இல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இல்ல. ஆனா வாலண்டியரா வந்து அந்த நிலைமையில நான் போய் எல்லாரையும் காப்பாத்திட்டு வரேன், மீட்டு வரேன்ற மாதிரி போறாரு. அதனாலதான் இந்த பாத்திரம் நீங்க, ஏன்னா இது டஃபஸ்ட் ஜாப் அவர் பண்ண போறது. என்ன நிலைமைக்கு போறாரு? அவர் உயிரோடு இருக்கும் போது அவர் மரிப்பார்ன்றது தெரியும். ஆனா மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை அப்படின்னும் போது இது எல்லாத்துலயும் நம்ம இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தையை போட்டுக்கலாம். இயேசு கிறிஸ்து ஒன்றும் அறியார், இனி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பலனும் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஒரு நிலைக்கு அவரு கடந்து செல்ல வேண்டியிருக்கு. அப்ப இப்படிப்பட்டதான ஒரு நிலைக்கு போறனாலதான் அவரு மரணத்தை குறித்ததான அந்த ஆழம் புரிஞ்சனாலதான் அதற்காக வியாகுலப்படுறாரு, அதுக்காக துக்கப்படுறாரு, அதை கலங்குறாரு, அந்த ரத்த வேர்வை வர்ற அளவுக்கு வியாகுலப்பட்டு. அப்ப இந்த சத்தியங்கள் நமக்கு புரியணும். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் வந்து மனிதனை போலவேதான் அவரு மரித்தார். இதுதான் நம்ம ஃபைனலா இந்த ஒரு வசனம் பார்த்து முடிக்கலாம். எப்படி மரித்தாரு, அவர் மனிதனை போலவே மரித்தாருன்னு இதுக்கு ஏற்கனவே பார்த்திருக்கோம். பிலிப்பியர்ல 2வது அதிகாரம் 7வது 8வது வசனம். பிலிப்பியர்ல 2:7-8. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப தெளிவா இருக்கு இந்த வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி. ஏன் வெறுமையாக்குனாரு? எல்லாமே அவருக்கென்றும் அவர் மூலமாயும் அவருக்காகவுமே சிருஷ்டிக்கப்பட்ட காரியமா இருக்கு. அவர் தேவனுடைய குமாரனா இருக்காரு, தற்சரூபமா இருக்கிறாரு. எல்லாத்தையுமே வெறுமையாக்கி தேவனுடைய தற்சரூபமா அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் போது அந்த தற்சரூபமா பிறக்கவே இல்லை, அது தேவனுடைய சாயலும் இல்லை. அவர் எந்த ரூபத்துல பிறந்தாருன்னா அடிமையின் ரூபம். ஏன் அடிமை? ஆதாம் அடிமை ஆயிட்டான், பாவத்திற்கும் பிசாசுக்கும் உலகத்திற்கும் அடிமையானான். அந்த சாயல்ல, அந்த ரூபத்தை அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு எது வரைக்கும்? மரண பரியந்தம். அதுதான் கெத்செமனேல வியாகுலப்படுறாரு, மரண பரியந்தம். அப்புறம் தெளிவா சொல்றாங்க, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை கீழ்ப்படுத்தினவராக்கி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ இந்த லெவலுக்கு, அதாவது அவர் ஒண்ணுமே இல்லை, எந்த அளவுக்கு தாழ்த்தினார்னா இப்ப இந்த பிரசங்கி வசனம் படிச்சா புரியும். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கும். இதே 9வது அதிகாரத்திலே 10வது வசனம் படிக்கும் போது அங்க விந்தையும் செய்கையும் அறிவு சித்தம் ஞானம் எதுவுமே கிடையாதுன்னு இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அந்த மரணம்னுடைய ரியாலிட்டி அளவுக்கு அவரு தாழ்த்துறாரு. சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தி அந்த லெவலுக்கு போறாரு. எதுக்குன்னா மீட்டுக்கிட்டு வர்றதுக்கு, எல்லாரையும் மீட்கும் பொருளாக அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ இப்ப இது வரைக்கும் நம்ம சில காரியங்கள் பார்த்தோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கடகடன்னு இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சிடலாம். கிறிஸ்துவனுடைய மரணத்துல இருக்கக்கூடிய இல்ல அவருடைய உயிர்த்தெழுதல், அதுல இருக்கக்கூடிய தவறான புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு, சிலுவையில இயேசு கிறிஸ்து 3 நாள் இரவும் பகலும் மரித்த நிலையில, அதாவது ஷியோல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 காரியங்கள் சொல்றாங்க. ஸோ 2 காரியங்கள் 5 நிமிஷம் டக்குன்னு முடிச்சிடலாம் 7:30க்குள்ள. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து சிலுவையில வந்து அவர் கண்ணை மூடின உடனே அந்த நிமிஷமே அவர் பரலோகத்துல இருந்தாரு, இல்ல பரதீசுல இருந்தாரு. அவரு மரணத்தை காணவில்லை அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுடைய அப்படி சொல்றவங்களுடைய தாட் என்ன அப்படின்னா, அவர் தேவகுமாரனா இருந்தாரு, தேவ சாயல்ல இருந்தாரு, அதே மாதிரி வந்திருக்கிறாரு. அதனால அவரை வந்து மனிதர்கள் எப்படி மரணத்திற்குள்ளாய் போறாங்களோ அந்த மாதிரி அவர் போக முடியாது அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. மேற்கொண்டு இந்த ஒரு வசனம் அவர்களுக்கு இந்த சிலுவையில் உள்ள கள்ளன், இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில அடிக்கப்பட்ட அந்த கள்ளனுக்கு சொன்ன அந்த ஒரு காரியத்தை வச்சு இந்த குழப்பம் வருது. அப்போ அந்த வசனத்தை நம்ம படிச்சிடலாம். அது என்ன பிரச்சனை இருக்கு, என்ன அந்த காரியம். ஏன்னா அந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாவே இருந்துகிட்டு இருக்கு. லூக்கா 23வது அதிகாரம் 41வது வசனம் 42வது வசனம். லூக்கா 23, 41, 42. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்,
நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். ம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே ம். என்று அவனை கடிந்து கொண்டு ம். இயேசுவை நோக்கி, ம். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது ம். அடியேனை நினைத்தருளும் என்றான். இப்ப இவன் கேட்கும்போது போதும். அவன் கேட்கும்போது இயேசுவை நோக்கி என்ன கேட்கிறான் அந்த கள்ளன்? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கேட்கிறான். இப்ப அதுக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்றாரு. அடுத்த வசனம் படிங்க, பதில் சொல்ற வசனத்தை. இயேசு அவனை நோக்கி, ம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சும்மா கூட சொல்ல, மெய்யாகவே சொல்றேன்ட்டாரு. எப்போ? இன்றைக்கு. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்றாரு. இப்ப இதுல ரெண்டு காரியம் இருக்கு. ஒண்ணு சிலுவையில மரித்த பிறகு அதே நாள்ல இயேசு கிறிஸ்து பரதீசுக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் வருது. ஏன்னா இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னும் போது வசனம் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்திருக்கோம். அவர் மரித்த நிலையில 3 நாள் இரவும் பகலும் பூமியினுடைய இருதயத்துல, பூமியினுடைய தாழ்விடத்துல, அந்த தாழ்விடத்துல யாரெல்லாம் போறாங்கன்னு பார்த்தா சங்கீதக்காரன் சொல்றாரு, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் அழிக்கிறவர்கள்லாம் பூமியினுடைய தாழ்விடத்திற்கு போவாங்க அப்படின்ட்டு. அப்ப அப்படி ஒரு தாழ்விடத்திற்கு மரணம்ன்ற அது வரைக்கும் தன்னை கீழ்ப்படுத்தி பாதாளத்துல அவருடைய ஆத்மாவை அப்படியே விட்டு விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் இரவும் பகலும் அங்க இருந்தாருன்னு பாக்குறோம். ஆனா இங்க இந்த வசனத்தை படிக்கும் போது இயேசு கிறிஸ்து மரித்த அந்த நாள்லயே பரதீசுக்கு சென்றார்ன்ற மாதிரி ஒரு அர்த்தம் புரியுது. இன்னொன்னு, சிலுவையில் இருந்த அந்த கள்ளனும் மரித்து அதே நாள்ல பரதீசுக்கு சென்று விட்டான். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்ற மாதிரி புரியுது. இப்ப இங்க நம்ம இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, பரதீசு அப்படின்ற வார்த்தை, அதை முதல் புரிஞ்சுக்கணும். இந்த பரதீசுன்ற வார்த்தை ஒரு பெர்ஷியன் வார்த்தை, பாரசீக வார்த்தை. அந்த வார்த்தை ஒரு சேஃபான, இல்லைன்னா ஒரு அழகான, பாதுகாப்பான, ஒரு வால்லாம் கட்டப்பட்ட, இல்லைன்னா ஒரு அரண் கொண்ட அந்த மாதிரியான பாதுகாப்பான அழகான ஒரு தோட்டம், இல்ல ஒரு இடம், இதுக்கு பயன்படுத்துற வார்த்தை தான் பாரடைஸ், பரடீசு அப்படின்றது. அப்ப அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டுல எபிரேய வேதாகமத்துல அதே வார்த்தை இந்த தோட்டம் அப்படின்ற கான்செப்ட்ல நெகேமியா 2:8, பிரசங்கி 2:5 இதுல எல்லாம் வருது. அது போக இந்த வார்த்தை செப்டுஜென்ட் பைபிள்ல ஏதேன் தோட்டம்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்குமே பரதீஸ்ன்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, தோட்டத்துக்குமே, ஏதேன் தோட்டத்துக்கு. ஏன்னா அடிப்படையில அந்த கிரேக்க வார்த்தையான பாரடைஸ்ன்ற வார்த்தை, அந்த பரதீஸ்ன்ற வார்த்தை ஒரு பெர்ஷியன் வார்த்தையிலிருந்து மருவி வந்த வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு தோட்டம், ஒரு அழகான பாதுகாப்பான ஒரு இடம் அப்படின்றதுதான் அந்த வார்த்தைக்கான ஒரு அர்த்தமா இருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் பரதீசுக்கு போவீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கான்செப்ட் இருந்துச்சா? இல்ல பரலோகத்துக்கு போவீங்கன்றது ஏதாவது பைபிள்ல வசனம் இருக்கா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்து பரலோகத்திற்கு போற மாதிரி அவர்களுக்கு இல்ல ஒரு வசனம் கூட. அதாவது இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, இன்னைக்கு சத்தினா நீ பரலோகத்துக்கு போவே நரகத்துக்கு போவேன்னு. இந்த மாதிரி பைபிள்ல ஒண்ணு கிடையாது. பழைய ஏற்பாட்டுல இந்த பரலோகத்துல குடியிருப்புன்றதே கிருபையின் காலத்துல பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல சொல்லப்பட்ட ஒரு சத்தியம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அவர்களோட மொத்த இலக்கு, டெஸ்டினேஷன் எல்லாமே எதா இருந்துச்சுன்னா பரலோகம் கிடையாது. பரலோகத்திலிருந்து ஒரு ராஜ்யம் பூமிக்கு பூமியில ஒரு நிலையான ராஜ்யம், வாக்குத்தத்தமான தேசம், அங்க இயேசு கிறிஸ்துவே மேசியாவா தாவீதின் சிங்காசனத்திலிருந்து ஆளுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவர்களுடைய டெஸ்டினேஷன், அவர்களுடைய இலக்கா இருந்துச்சு. அங்க போறதுதான். அப்ப நீ மரித்தீனா ஒரு நாள் நிச்சயமா நீ பரலோகத்துக்கு இல்ல ராஜ்யத்திற்குள்ள போவ, தேவனுடைய ராஜ்யத்துல. அது எங்க இருக்கு? பூமியில தாவீதின் சிங்காசனத்துல இருக்கு. ஏன் அங்க அத பரதீசுன்னு சொல்லலாம்? ஏன்னா அது பாதுகாப்பான, அழகான, இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருஷ அரசாட்சியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அங்க பரதீசுன்னு சொல்லப்படுது. ஏன்னா அது பரதீசுன்றாலும் சரி, இல்ல வாக்குத்தத்தமான தேசம்னாலும் சரி, பாலும் தேனும் ஓடுற தேசம்னாலும் சரி. இது லேவியர் ராகமத்திலே வருது. லேவியர் ராகமும் 20-24 இப்ப டைம் இல்லைன்னு நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம். அது லேவியர் நீ படிச்சுங்க. லேவியர் ராகமும் 20-24 பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு இது பண்ணுவேன்ட்டுன்னு. அப்போ
முக்கியமான விஷயம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது வந்து தானியேல் 2:44 வருது. ஒரு ராஜ்யத்தை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு, நிலையான ராஜ்யத்தை தருவார் அப்படின்ட்டு தான் அந்த தானியேலுடைய சொப்பனம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தலை பொண்ணுல இருக்கும். அந்த பாபிலோனிய அரசு, மேதிய பெர்ஷிய அரசுலாம் வந்து ஒரு கல் வானத்துல இருந்து வந்து அதை இடிச்சு நொறுக்கி நிர்மூலமாக்கி அந்த கல்லு தான் வந்து நிலையான ராஜ்யமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க எல்லாருக்குமே தீர்க்க தரிசனத்துல இருந்து எல்லாத்துலயுமே வந்து அவர்களுக்கு சொல்லப்பட்டது வந்து ராஜ்யத்தை குறித்து, ராஜ்யத்தின் தீர்க்க தரிசனத்தை குறித்து, ஒரு நிலையான ராஜ்யம், பாலும் தேனும் ஓடுற தேசம், ஒரு பாதுகாப்பான செழிப்பான அழகான ஒரு இடம், அதை தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்குதான் அவங்க எல்லாருமே காத்து கொண்டிருந்தாங்க. ஆபிரகாமும் அதை தான், அந்த பட்டணத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த ஒரு ராஜ்யம் அது வந்து இஸ்ரவேலர்கள் எல்லாருக்குமே தெரியும், மேசியா வரும்போது இப்படி எல்லாம் நடக்க போகுது இருப்பாருன்ட்டுன்னு. அப்ப இந்த கள்ளன் வந்து என்ன கேட்கிறான் ஃபர்ஸ்ட். அப்போ கள்ளன் வந்து அந்த உரையாடல்ல பார்த்தோம்னா அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் என்ன சொல்றான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். நீர் பரதேசுக்கு போகும்போது என்னை நினைத்தருளும் நான் கேட்டான் இல்ல. அவன் கேட்டது என்னது? உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். ஓகே, அப்போ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். ராஜ்யம் வந்துருச்சா? 1000 வருஷ அரசாட்சி வந்துருச்சா? வரல. அப்போ ராஜ்யம் வரல. அப்ப ராஜ்யம் வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். அவன் கேட்டது ராஜ்யத்துக்கு, இவர் சொல்றது பரதீசுன்னு. அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, அவன் கேட்டதற்கான பதில் தான் இவர் கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து புதுசா ஒரு டீச்சிங்கோ ஒரு டாக்டரினோ அங்க சிலுவையில அவனுக்கு சொல்லல. அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். புரியுதா உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் கான்வர்சேஷனோட? அவன் கேட்கிறான், ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைச்சுங்கன்றான், இன்னைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்றாரு. அப்போ பரதீசு அப்படின்ற வார்த்தைக்கான அந்த கான்டெக்ஸ்டுவல் என்ன அப்படின்றது பார்த்தோம். அழகான, பாதுகாப்பான, சேஃப்டியான ஒரு இடம். அப்ப இஸ்ரவேலர்கள் ஏன் அவன் வந்து ராஜ்யத்தில் வரும்போது அப்படின்னு கேட்டான்னா, இவர் தான் மேசியான்றது அவனுக்கு புரிஞ்சிருச்சு அந்த கல்லனுக்கு சிலுவையில. அப்போ எப்படியும் இவர் ராஜா, இவர் திரும்ப வரப்போறாருன்றது புரிஞ்சிருச்சு. அப்ப அவர் வரப்போறார் அப்படின்னும் போது இந்த கள்ளன் வந்து நீர் அங்க வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர் ஈவெண்ட்டுக்கு கேட்கறான். இயேசு கிறிஸ்துவும் வந்து பரதீசுன்ற வார்த்தையை பயன்படுத்தி அதே ராஜ்யத்துக்கு சொல்றாரு. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப இங்க பிரச்சனையே வந்து இன்றைக்கு நீ என்னோடு கூட, ஏன்னா பரதீசுன்றது நமக்கு ராஜ்யம்னு புரியுது இப்ப. ஏன்னா அவன் ராஜ்யத்தை பத்தி கேட்கறான், இவரு ராஜ்யத்துக்கு இருப்பேன்னு சொல்றாரு. அதுக்கான இன்னொரு வார்த்தை தான் பரதீசு அப்படின்றது புரிஞ்சு. இப்ப அந்த இன்றைக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுல எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து மூல பாஷையான கிரேக்கத்திலயும் சரி இல்ல எபிரேய பாஷையிலையும், ஏன்னா எபிரேய பாஷை பழைய ஏற்பாட்டு இது பண்ணது, புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க பாஷையில இது பண்ணுது. அதுல இந்த பங்க்சுவேஷன் மார்க், அதாவது இந்த குறிகள் சொல்லுவாங்கல்ல, நிறுத்து குறிகள், புள்ளி, கமா, இந்த மாதிரி இது எதுவுமே கிடையாது. எபிரேயத்துல கேப் லெட்டர் அந்த மாதிரி எல்லாம் கூட கிடையாது. அப்போ இப்ப டக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பங்க்சுவேஷன் மார்க்கும் கிடையாது மூல பாஷையில எழுதும் போது கிரேக்கத்துல. அதே மாதிரி அதிகாரங்கள், அதிகாரம் 1, அதிகாரம் 2, அதிகாரம் 3ன்னு அந்த அதிகாரங்களும் கிடையாது. வசனம் 1, 2, 3ன்னு அந்த வசன நம்பரும் கிடையாது. இதெல்லாம் வந்து 1400களில் அந்த மாதிரி டைம்ல, சில இது வந்து கொஞ்சம் அதுக்கு முன்னாடி அப்பதான் வந்து சேர்க்கப்பட்டுச்சு. ஏன்னா எடுத்து படிக்கிறவங்களுக்கு ஒரு லகுவா இருக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளவர்கள் அதுல அந்த கமா, புள்ளி அந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் சாப்டர் வைஸா பிரிச்சாங்க, ஒவ்வொரு சாப்டர் அதுல வசனம் நம்பரா, ஏன்னா சொன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும்னு சொல்லிட்டு பிற்காலத்துல 1000 வருஷங்களுக்கு அப்புறம் பிரிக்கப்படும் போது போட்டதுதான் இந்த நிறுத்து குறிகள்லாம். இப்ப அந்த வசனம் வந்து மற்ற சில 2-3 வெர்ஷன்ஸ்ல நான் படிக்கிறேன். இப்போ சிஎல்வின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு, அந்த வெர்ஷன் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, and Jesus said unto him, அவங்கிட்ட சொல்றாரு, verily today I am saying today to you today with me shall you be in paradise அப்படின்றாரு. இன்னொரு வெர்ஷன்ல வந்து and Yeshua said unto him, amen, I say unto you, you shall be with me in paradise அப்படின்ற வார்த்தை வருது. அப்போ இங்கிலீஷ்ல நம்ம பாக்குறதுக்கு, ஏன்னா தமிழ் வந்து இங்கிலீஷ்ல நம்ம என்ன சென்டென்ஸ் போடுறோமோ தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது அது அப்படியே தலைகீழ போடுற மாதிரி வரும்.
யூஸ்வலா அந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு தெரியும். இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சு வர்றது தமிழ்ல வரும்போது தலைகீழ போடுற மாதிரியே வரும். அந்த மாதிரி இப்ப அந்த மாதிரி மொழிபெயர்க்கும் போது இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நார்மலா இருக்கிற இதுல வந்து அண்ட் ஜீசஸ் செட் அன்டு ஹிம் அப்படின்னு போட்டு ஒரு கமா, வெரிலி ஐ சே அன்டு தி டுடே கமா. அப்போ கமா போட்டோம்னா அங்கங்க நிறுத்துக்குரிய தான் கமா. ஷால் thou be with me in paradise அப்படின்றத அப்படியே மொழிபெயர்த்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு முடிச்சிட்டாங்க. அப்ப ஆனா இந்த இதுல வந்து இந்த கமா வந்து 1000 வருஷங்களுக்கு அப்புறம் பின்னாடி சேர்க்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். இப்ப அந்த டுடேன்ற வார்த்தைக்கு அப்புறம் இருக்கிற கமாவை டுடேன்ற வார்த்தைக்கு முன்னாடி போட்டோம் அப்படின்னா எப்படி தமிழ்ல மொழிபெயர்ப்பாய் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு அவனை நோக்கி நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதா? இன்னொரு வாட்டி படிக்கிறேன் அத. இயேசு அவனை நோக்கி நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறேன். ஆனா முன்னாடி படிச்சது என்னது? அந்த வசனத்துல இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், அதாவது இன்னைக்கு நீ என் கூட பரதேசில் இருப்பாய்ன்றது அங்க போட்டிருக்கு. மொழிபெயர்ப்புல நமக்கு வந்து அந்த கமானுடைய மாற்றத்தினால, கமா வந்து தவறான இடத்துல கமா வச்சுட்டனால நமக்கு அந்த அர்த்தத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனா கமாவை வந்து கரெக்டா வச்சு மொழிபெயர்த்திருக்க சில இது காரியங்களும் இருக்கு. இங்கிலீஷ்லயும் அப்படி கமாவை கரெக்டா வச்சு மொழிபெயர்த்தோம்னா தமிழனுடைய அர்த்தத்துல எப்படி வரணும்னா, நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே இன்றைக்கு உனக்கு சொல்றேன். அப்ப சிலுவையில இருக்கும் போது நம்மளே சொல்லுவோம், இன்னைக்கு நான் உனக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன், நிச்சயமா உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொன்னது அன்னைக்கு சொல்றாரு. என்னைக்கு செய்ய போறாரு? நீ அவர் ராஜ்யத்துல வரும்போது, பரதேசிக்கு வரும்போது. புரியுதா? ரொம்ப டைம் ஆயிட்டுனால நான் அடுத்த வாரம் கூட இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம், ஏன்னா டைம் ஆயிட்டே இருக்கு. அப்போ நீ பரதேசி பிரதர், நீங்க இப்ப சொன்னது இல்லாம நெக்ஸ்ட் வீக்கும் இத வந்து ரிமைண்ட் பண்ணனும். ஏன்னா இட்ஸ் a matter of punctuation. The punctuation makes the whole word. ஆமா, இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸா முடிச்சிட்டேன். திரும்ப இந்த கடைசி வர அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வந்து ஜஸ்ட் அந்த இந்த வாரம் இந்த வீக் வந்து அவங்களுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு மைண்ட்ல கொஞ்சம் ஓடும். அதுக்காக 2 பாயிண்ட் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப இந்த பங்க்சுவேஷன் ஒண்ணு மாறினால என்ன ஆகுது, இன்னைக்கே நீ என் கூட பரதேசில் இருப்பாய்ன்ற அர்த்தத்துல வந்துருச்சு. ஆனா அவர் சொன்னது வந்து இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், நீ என் கூட பரதேசில் இருப்பாய். அப்ப இயேசு கிறிஸ்து அவன் கல்லன் கேட்டது வந்து நான் எப்ப நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளுங்க அப்படின்றாரு. இயேசு கிறிஸ்துவும் வந்து ராஜ்யத்துல வரும்போது உன்னை நீ நிச்சயமா என் கூட ராஜ்யத்துல இருப்பன்றத உறுதிப்படுத்துறத அந்த நாள்ல உறுதிப்படுத்தி சொல்றாரு. அப்போ இந்த வசனங்கள் எல்லாமே வந்து எதை சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில அவர் உயிர்த்தெழுந்து வரும்போது இந்த கள்ளனும் உயிர்த்தெழுந்து வரப்போறான் அப்படின்றதுதான். அப்ப இன்னும் உயிர்த்தெழுதலும் வரல, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையும் வரல. அவரு முதற்கனியா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில தான் மற்றவர்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்க போகுது. அப்பதான் அந்த கள்ளனும் உயிர்த்தெழுந்து வரப்போறான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கள்ளன் மரித்த நிலைமையிலே தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த மரணத்திலிருந்து 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்து வந்தாரு. அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை, அந்த மரண நிலைக்கு போனது உண்மை. 3 நாள் இரவும் பகலும் பூமியினுடைய தாழ்விடம், பூமியினுடைய இருதயத்துல ஹேடிஸ் ஷியோல்ல இருந்தது உண்மை. பரதீசுக்கு போனது வந்து அந்த நாள்ல அவர் ராஜ்யத்திற்குள்ள போல, இல்ல அந்த கள்ளன் கேட்ட மாதிரி அன்னைக்கு அவன் உயிர்த்தெழுந்து போல. 3 நாள் கழிச்சு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரு. அந்த கள்ளன் இன்னும் மரித்த நிலைமையிலே தான் இருக்கான். இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில நிச்சயமா அந்த கள்ளன் ராஜ்யத்துல பிரவேசிப்பான். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில அன்னைக்கே அவனுக்கு அந்த வாக்கு கொடுத்துட்டாரு அந்த கள்ளனுக்கு, நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம டைம் ஆயிட்டனால ரெஷப் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீக் இந்த ஃபுல் கான்டெக்ஸ்டையும் திரும்பவும் வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதோட இன்னொரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சேர்த்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம இதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த வாரம் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் குரூப்ல கேளுங்க. நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாமா பிரதர்? ஒரு சின்ன ரிமைண்டர் பிரதர், நெக்ஸ்ட் வீக்கும் யாருமே கேள்வி கேட்கலன்னா நான் இப்பவே ஒரு டவுட் கேட்டுக்கிறேன். ஈனாக்கும் நம்ம எலைஜா இருக்காங்களா, அவங்க 2 பேரும் இப்ப இன்னும் உயிர்த்தெழ இல்லையா அப்படி வந்து ஒரு கேள்வி. ஓகே,
மத்தவங்களும் அந்த கேள்வியை கேட்கலாம், இல்லாட்டி அதை யோசிக்கலாம். ஓகே. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதை. இல்ல But பிரதர், just நான் ஆக்சுவலா another இப்ப reminder. என்னுடைய ஸ்கிரீன்ல கூட காட்டிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நம்ம வந்து இந்த இன்னைக்கு இந்த இது முடிச்ச உடனே இந்த டெத் ஆஃப் கிரைஸ்ட் அடுத்து மரணம் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சிஸ்டரோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதையும் சேர்த்து போட்டுருக்கேன். இது முடிச்ச உடனே நம்மளுடைய டாபிக் வந்து வேதாகமத்துல மரணத்தை பற்றி குழப்பமான பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து யோனா மீன் வயிற்றுல உயிரோடு இருந்தானா மரித்திருந்தானா, சாமுவேல் வந்து சவுல் பேசினாருன்றிருக்கு மரித்த பிறகு, அது என்ன காரியம் வேதத்தின் அடிப்படையில உண்மையா எப்படின்ட்டு. அடுத்தது ஏனோக்கும் எலியாவும் உயிரோட இருக்கிறாங்களா இல்ல பரலோகத்துல இருக்காங்களா எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்றது. அடுத்தது ஐஸ்வர்யான் லாசரு, இன்னைக்கு அவங்க லாசரு ஆபிரகாம் அடியிலையும் அந்த ஐஸ்வர்யான் வந்து நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு. அடுத்தது மறுரூப மலையில மோசேவும் எலியாவும் வந்து பேசியிருக்காங்க, அப்ப அவங்க உயிர் தெரிந்து வந்தாங்களா, அது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நமக்கே வந்து வேதாகமத்துல வந்து மரித்தவர்கள் நிறைய உயிரோட வராங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சோ இப்படி சில இது இருக்கு. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் காரியங்களும் ஒரு 2-3 காரியங்கள் போட்டுருக்கு. இதெல்லாமே வந்து நம்ம வர்ற அப்படியே ஒரு 3-4 வாரத்துக்கு லைனா அந்த கண்டென்ட் இருக்கு. சோ அப்ப அதுலயே வந்து இதெல்லாமே கவர் ஆகுது. ஸோ டீட்டெயில்டா நம்ம அதாவது அதுக்கப்புறம் மரணத்தை குறித்து வேதாகமத்துல அந்த குழப்பம் இல்லாத ஒரு தெளிவுக்கு வந்துரும் அது என்னன்றது. வேற ஏதாவது குழப்பமான பேசேஜுங்க யாருக்காவது இருந்தா தயவுசெய்து நம்ம குரூப்ல போடுங்க, நம்ம அதையும் வந்து ஸ்டடி பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரேயர் பண்ணி முடிச்சு. ஆமா, யா, யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி முடிச்சிருக்கீங்க. விமலா நீ ப்ரேயர் பண்ணிட்டு நான் மைக் மியூட் பண்ணிக்கிறேன், நீ அன்மியூட் பண்ணிட்டு. மகா கிருபை மிரக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட ஆண்டவரே உமது வேதத்தை குறித்து நாங்கள் படிப்பதற்கு என் தேவன் நீங்க உதவி செஞ்ச கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சிலுவையில வெறும் சரீரத்துக்குரிய பாடம் மட்டும் இது பண்ணி ஆண்டவரே உமது ஆண்டவரே ஆத்மால எவ்வளவு தூரம் நீங்க வியாகுலப்பட்டிருக்கீங்க. அந்த இது 3 நாள் அந்த இது உயிர் இதானதுக்கு அப்புறமும் அந்த தேவனோடு உள்ள உறவுல இருந்து எங்களுக்காக ஆண்டவரே பிரித்து இது பண்ணி இருந்திருக்கீங்க ஆண்டவரே. அதனுடைய வேதனை அந்த கெத்செமனேல கூட நினைச்சு பார்த்து இது பண்ணி இருந்திருக்கீங்க ஆண்டவரே. அதை இப்பொழுது எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை நீங்க தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. மெத்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே ஒரு எல்லாமே மறக்கப்பட்ட ஒரு இது கூட நீங்க ஏத்துக்கிட்டு ஆண்டவரே அதனுடைய பாத வழியா நீங்க கடந்து வந்து ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை நீங்க கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. மெத்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இன்னும் வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய மனத்தை பக்குவப்படுத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. மெத்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. வரும் நாட்கள்ல இன்னும் மரணத்தை குறித்து ஆண்டவரே இன்னும் நாங்கள் ஆண்டவரே புரிந்து கொள்வதற்கு என் தேவன் நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவ ஞானத்தோடு ஆண்டவரே நாங்கள் கேட்பதற்கு புரிந்து கொள்வதற்கு என் தேவன் நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. மெத்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Praise the Lord. Thank you, brother. Thank you. Praise the Lord.